மேலே உள்ளது அழிச்சிட்டா பாருங்க. இது என்ன சொல்றோம்? என்னது? பெத். அதே இது சுருக்கிட்டோம்னா நூன். இதை பெண்ட் பண்ணிட்டோம்னா சாடே. சாடே. அதை என்ன சொல்லுவாங்க? சாடே. இது அதிகமான ஸ்பெல்லிங்ஸில் வராது, ஆனால் எங்கே வருதுன்னு சொல்லி நான் என்ன செய்வேன் உங்களுக்கு சுட்டி காமிச்சிருந்தேன். சாடே. இது ஆனால் இந்த எழுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து, சாடே. சரி, அடுத்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட், இது என்னது? அது கேப் இருக்குல்ல, அப்போ இது என்ன சொல்லுவாங்க? ஹே. ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. கேப் இருக்கிறதுனால ஹே. கேப் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா இதை கெத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கெத். என்ன சொல்லுவாங்க? அதை செத்துன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? கெத்துன்னு. சாக்லேட்டுக்கு சிஹெச் வருதுமே அந்த செத் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. இது கெத் அப்படின்னு, கே சவுண்டு வரணும். கெத் அப்படின்னு சொல்லி வரணும். கெத். இந்த கெத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நோவா எடுத்துக்கலாம். நோவாவில் வந்து கடைசி எழுத்து என்னது? ஹெச். ஹெச்னா என்ன வரணும்? ஹீப்ரூவில் ஹே வரணும், அப்படி தானே? ஆனால் அது வந்து ஹே கிடையாது, அது கெத் அப்படிங்கிற எழுத்து தான் அதில் வரும். இந்த எழுத்தில் வந்து சி வந்து சைலண்ட் ஆயிரும். சி வந்து என்னதாயிரும்? சைலண்ட் ஆகும். அதனால தான் இது என்ன சொல்கிறோம் நம்ம? நோவா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலி இது என்ன சொல்கிறோம் நம்ம? நோவாக். நோவாக். அந்த க வரணும், நோவாக் அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது? நோவா. அந்த சி வந்து என்னதாயிரதுல சைலண்ட் ஆயிரும். இப்போ ஏனோக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹானோக் அப்படின்னு சொல்லி, ஹானோக் தான் கரெக்டு. ஹானோக். ஹானோக்கில் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கெத் அப்படிங்கிற சவுண்ட் வரணும். ஆனால் சி வந்து என்னதாயிரும்? சைலண்ட். அதனால ஹானோக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏனோக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அப்படி அந்த விஸ்டம், ஞானம் அப்படிங்கிறதுக்கு கோக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கோக்மா. அந்த சி, அந்த அந்த சி வந்து சைலண்ட் பண்ணியாச்சுன்னா ஹோக்குமா. அது என்ன சொல்லுவாங்க? ஹோக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோக்குமா அப்படின்னா விஸ்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த சி வந்து என்னதாயிரும்? சைலண்ட் ஆயிரும். ஸோ இந்த கெத்தில் வந்து சி வந்து என்னதாயிரும்? அதில் நம்ம உச்சரிக்கும் போது என்னதாயிரும்? அது சைலண்ட் ஆயிரும். ஆனால் அது உச்சரிப்பு எப்படி வரும்? கெத் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யும்? வரும். அடுத்தது, இந்த விதவுட் கேப்பில் நான் கீழே எப்படி ஒரு லைட்டாக நான் ட்விஸ்ட் பண்ணேன்னு வைங்க, கீழே வாவ் வந்து நான் கம்ப்ளீட்டாக அப்படி மாற்றி போட்டேன் அப்படின்னா இதுதான் தாவ். இது என்னது? தாவ். இதுதான் என்ன சொல்லுவாங்க? தாவ். தாவுன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா சைன், மார்க், சின்னம், அடையாளம். அடையாளங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? தாவ். ஏன்ஷியன் ஹீப்ரூவில் தாவுக்கு எப்படி அடையாளம் போடுவாங்க? யாரும் சொல்ல முடியுமா? தாவை எப்படி போடுவாங்க? ஏன்ஷியன் ஹீப்ரூவில் கிராஸ் போடுவாங்க, சிலுவை சின்னம் போடுவாங்க. அதுதான் என்னது? தாவ். தாவ் அப்படின்னா அடையாளம் சொல்லி அர்த்தம். பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம், ஒருத்தனை தான் கர்த்தர் சொன்னார், நீ எருசலேம் நகரம் உருவ போய் அதற்குள்ள எருசலேமுக்குள்ள செய்யப்படுகிற, அதாவது திருச்சிக்குள்ள செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற, பெருமூச்சுன்னு எப்படி? சும்மா சாதாரண ஊன்ட்டு அழுறது இல்லை, எப்படி அழணுமா? பெருமூச்சு விட்டு அழணுமா? அப்படியே மூச்சும் அப்படி ஏங்கும்ல அப்படின்னு சொல்லி ஏங்கும், அந்த மாதிரி ஒரு அழுக. அதாவது அந்த எருசலேம் நகரம் எங்கும் செய்யப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களின் நெற்றியின் மேலே என்ன போடு? அடையாளம். அடையாளங்கிறதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? தாவ். என்ன போடணுமா? நம்ம ஹீப்ரூல சொல்லுவாங்க என்ன போடணும்? தாவ் போடணும். என்ன போடுவார் நம்ம மேலே? தாவ். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேர் மேலே இந்த அடையாளம் இருக்குது? தாவ் அடையாளம். தாவ் அடையாளம் யார் மேலே வருமா? பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள் நெத்தி மேலே தான் என்ன செய்யும்? விழும். எத்தனை பேர் பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க அவங்க மத்தியில் தான் விழும் அப்படின்னா கர்த்தர் வந்து பட்சபாதம் பண்ணவே மாட்டார். அவர் சொன்னது தான்.
நீங்கள் நம்ம கொஞ்சம் இல்லாட்டா நான் அழுதேன் கர்த்தாவே என் மேலேயும் நெத்தியில் போட அப்படின்னா பெருமூச்சு இருக்குதா, பெருமூச்சு விட்டு அழுதியா அப்படின்னு தான் கேட்பாரு. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் நெத்தியிலேருந்து அடையாளம் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது? கொஞ்சம் பேர் தான். சரி, அட்லீஸ்ட் நம்ம உண்மையாக சொல்லிட்டோமே சந்தேகத்தில். பாருங்கள், நம்ம நெற்றியில் இந்த அடையாளம் என்ன செய்யணும்? வரணும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? நீங்கள் எந்தெந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல செய்யப்படுகிற அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுங்க. கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே கண்ணீருள்ள கண்களை எனக்கு என்ன செய்யும்? தாரும். அந்த ஜெபத்தின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நீ என்ன செய்யும்? நிரப்பும். ஏன்னா என் மேலே என்ன விழணும்? தாவு விழணும். என் மேலே என்ன விழணும்? தாவு விழணும் கர்த்தாவே. அந்த தாவு, அந்த அடையாளம் என் மேலே விழுறதுக்காக நான் எதையும் செய்ய தயார். பாருங்க, அவங்க மேலே தாவு விழும். தாவு விழுறவங்களை என்ன நடக்கும் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர் என் காதுகளை கேட்க மற்றவர்கள், அதாவது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, மற்றவர்களை நோக்கி, நீங்க இந்த மனுஷன் பின்னால இவன் வந்து அடையாளம் போட்டுக்கிட்டே வருவான். யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுகிறாங்களோ அவங்க நெற்றியில் என்ன செய்யப்படுவார்? இவர் தாவு போடுவார். ஆனால் பின்னாலே ஒரு கூட்டம் வருது. இவர் வந்து இவங்க பின்னாலே வந்து என்ன செய்கிறாங்க பாருங்க. யார் என்ன செய்யுங்களா? வெட்டுங்கள். யாரை? நம்மள இல்லை, அடையாளம் போட்டவங்க மேலே இல்லை. பாருங்க, வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகள். அப்போ குழந்தைகளும் என்ன செய்வாங்க? பெருமூச்சு விட்டு என்ன செய்வாங்க? அழுவாங்க. குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்க. அவங்க மேல பட்சபாதமே பார்க்க. ஏன்? வாசிங்க. ஆனால் அடையாளம் போடப்பட்டிருக்கிற அவங்க பக்கத்தில் கூட நீ என்ன செய்யாத, போயிடாத. எனக்கு ISIS குரூப் வந்து அங்கே எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிறா. அந்த கூட்டம் இன்னைக்கு இந்தியாவில் இறங்கிச்சுன்னா என்ன ஆகும்? எத்தனை பேர் மிஞ்சுவாங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவ மறுதளிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பாருங்க, அவன் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டார், நீ எல்லாத்தையும் என்ன செய்ய? வெட்டு. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, யார் மேலே அந்த தாவு இருக்குதோ, யார் மேலே அந்த தாவு இருக்குதோ அவங்க பக்கத்தில் கூட நீ என்ன செய்யாத, பெய்யாத. கர்த்தர் சொன்னார்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுதாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. ஏன் அணுகாது? நம்ம மேலே என்ன இருக்குது? தாவு இருக்கு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி ஒரு வாத அங்கே ஊடுருவி பாயும் போது கர்த்தர் மோசிட்டு சொன்னார், எல்லாரும் நிலைக்காலில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அடையாளம் இருக்கணும். என்ன அடையாளத்துக்கு என்ன சொல்லுவாங்க? தாவு இருக்கணும். அங்கே ரத்தம் தெரியணும். அங்கே மரண தூதன் சங்கர தூதன் கடந்து போகும்போது அந்த அடையாளத்தை பார்த்தவன் என்ன செய்வான்? கடந்து போயிடுவான். மரண தூதன் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். பாருங்க, இன்னைக்கு இந்த தாவ் இன்னைக்கு நம்ம நெற்றியில் இருக்குதா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கே ஒரு தீர்மானம், கர்த்தாவே நான் இனிமேல் இருந்து என் கிராமத்தில் என்னுடைய பட்டணத்தில் செய்கிற அருவருப்புகள் நிமித்தம் நான் என்ன செய்வேன்? பெருமூச்சு விட்டு நான் அழுவேன். ஏன் மேலே அந்த தாவு என்ன செய்யணும்? விழணும். நான் டிவியில் அந்த ஊழியக்காரங்கள்லாம் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, இல்லை அது டிவியில் கேட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, எதில் கேட்டேன்னு தெரியல. அப்போ கர்த்தர் வந்து அவங்ககிட்ட கேட்டாங்களாம். அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 40,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்போ கேட்கும்போது கர்த்தர் கேட்டாராம், எத்தனை பேர் உன்னுடைய விசுவாசிகள் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க? அப்போ இவங்க சொன்னாங்களா, அட்லீஸ்ட் பாதியாவது போயிடுவாங்க, 20,000ஆவது போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே கர்த்தர் சொன்னார்ல, 100 பேர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே எல்லா ரிட்ரீட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லா ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு இனிமேல் இருக்கிறவங்களை என்ன செய்வோம்? நம்ம திடப்படுத்துவோம். இருக்கிறவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும். ஒருத்தர் 100 பேர் கூட போக மாட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்க திரும்ப சரி பண்ண ஆரம்பித்தாங்களாம். அப்போ நம்ம இன்னைக்கு பரலோகத்துக்கு போவோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும்போது பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க அந்த நெத்தியில் இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்படின்னா அப்போ நம்ம இனிமேலேருந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும், கர்த்தாவே கண்ணீர் உள்ள கண்கள் என்ன செய்யும்? தாரும். எனக்கு ஒரு காலத்தில் கண்ணிலேருந்து கண்ணீரே வராது. ஒரு செத்து போனாலும் சரி கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஊன்னு சொல்றதுக்குள்ள அப்படி தரதரையாக அப்படி வடிவம் பார்த்துடுங்க. என்னது? கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். பாருங்க, இந்த தாவ், கெத் அண்ட் ஹே, இந்த 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஹேல வந்து இங்கே என்ன இருக்குது? கேப் இருக்குது. கெத்தில் என்ன இருக்குது? கேப்பு கிடையாது. கெத்தது. இந்த தாவில் என்ன வரும் அப்படின்னா கெத் மீது கேப் இருக்காது, ஆனால் கீழே வாவுக்குள்ள சைன் என்ன செய்யும்? இருக்கும். இந்த 3 டிஃப்ரென்ஸ் இதுதான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஷின்ல வந்து நம்ம பார்த்தோம், மேலே என்ன வரும்? ரைட் சைடில் புள்ளி வந்துச்சுன்னா ஷின், லெஃப்ட் சைடில் புள்ளி வந்துச்சுன்னா
சின். சாமேக், இந்த எஸ்ஸும் சவுண்ட் வந்து இன்னொரு வார்த்தையும் இருக்குது, என்னது? சாமேக். ரைட். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு டீகோடிங். ஆதியாகமோ 38ஆம் அதிகாரம், ஆதியாகமோ 38ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா தன் சகோதரனை விட்டு போதும் போதும், தெரியுதா எல்லாருக்கும்? வேற ஒன்றும் அடிக்கலையே? சரி, இப்போ நம்ம வந்து போன தடவை என்ன செஞ்சோம்னா ஒரு வார்த்தையை வச்சு டீகோட் பண்ணோம். அதாவது தோரா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம என்ன செஞ்சோம்? டீகோட் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன வந்தது? சிலுவையில் ஆணியால் அடிக்கப்பட்ட தலையாகிய மேசியாவை என்ன செய்யுங்க பாருங்க அப்படிங்கிற அந்த மீனிங் அதில் வந்தது. இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை என்ன செய்ய போகிறோம்? டீகோட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள், ஒவ்வொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யணும்னா நீங்கள் டெவலப் பண்ணி என்ன செய்யலாம் பார்க்கலாம். பாருங்க, திரும்ப வாசிப்போம் அந்த 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. அக்காலத்திலே யூதா தன் சகோதரர்களை விட்டு ஹீரா, இப்போ தன்னுடைய சகோதரர்களை விட்டு இவன் எங்க வந்துட்டா? பிரஜாதியர் பக்கம் என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. இப்போ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையோடு சேமா என்ன செய்யும்? டிராவல் பண்ணும். யோசேப்பு 20 வெள்ளி காசுக்காக என்ன செய்யப்பட்டான்? விற்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். யோசேப்பு தூக்கி கடங்களை தூக்கி போட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை எங்கே போட்டாங்க? கல்லறையில் என்ன செய்தாங்க? வைத்தாங்க. இந்த யோசேப்பை அந்த கடங்குல இருந்து என்ன செஞ்சாங்க? வெளியெடுத்தாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். அவனை தூக்கி சிறைச்சல்ல போடும்போது 2 பேரும் சொப்பனம் கண்டாங்க. ஒருத்தனுக்கு ஜீவன் கிடைத்தது, இன்னொருத்தனுக்கு மரணம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது ஒருத்தனுக்கு மோட்சம், இன்னொருத்தனுக்கு என்ன கிடைச்சது? நரகம் கிடைச்சது. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு வந்து எகிப்து தேசத்தில் எங்கெல்லாம் போனானோ எல்லா இடத்துலையும் முதல்ல ஒரு ஊழியக்காரன் போவான், சொல்லுவான் சாப்நாத் பாணி வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் முழங்கால் போட்டு என்ன செய்யணும்? வணக்கம் செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு முன்பதாக வானொரு பூதலத்தோர் யாவருடைய முழங்கால் என்ன செய்யும்? முடங்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி என்ன செய்யும்? டிராவல் பண்ணும். அதே மாதிரி யூதாவினுடைய வாழ்க்கையும். யூதா வந்து நம்ம தமிழில் யூதான்னு சொல்கிறோம், ஆனால் அது ஹீப்ரூவில் வந்து அது யூதா கிடையாது, யெகூதா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யெகூதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யெகூதா அப்படிங்கிற வார்த்தைக்கு மொத்தம் 5 ஸ்பெல்லிங் உண்டு. எத்தனை ஸ்பெல்லிங்? 5 ஸ்பெல்லிங். 1 2 3 4 5 5 ஸ்பெல்லிங் என்ன செய்யும்? வரும். இந்த 5 ஸ்பெல்லிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து யோத், ஹே, வாவ், தாலத், ஹே. இந்த 5 ஸ்பெல்லிங்கில் நான் தாலத்தை மறைச்சேன்னா இது யாருடைய பெயர்? பிதாவுனுடைய பெயர். கையை பார், ஆணிய பார். ரைட்டா? அதாவது யோதே வாவ் ஹே அப்படின்னு சொல்லுவோம். தேலத்தை மறைச்சிட்டோம் அப்படின்னா யாருடைய பேர்? அது கர்த்தருடைய பேர். இப்போ இதில் யெகூதாவில் வந்து இந்த தேலத் வந்ததுனால தான் யெகூதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? இப்போ இந்த யெகூதா என்ன செய்கிறான்னா, இன்னைக்கு நம்மளுக்கு யூதா கோத்துறது சிங்கம் யாரு? ஏசப்பா. அவர் என்ன செய்கிறார் பாருங்க. இந்த யூதா என்ன செய்யறான்னா தன்னுடைய சகோதரர்களை விட்டுட்டு அதுலா மூரனாகிய ஹீரா என்னும் பேரனுடையனோடு என்ன செய்யறான்? தங்கி இருக்கிறான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டுட்டு அவர் யார் பக்கம் வந்திருக்கிறார்? இப்போ புரஜாதியாராக நம்ம மத்தியில் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். ஏன் வந்தார்? பாருங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல பாருங்க, அங்க ஷுவா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய கானானிய ஸ்திரியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்த. இப்போ என்ன செய்யறான் அப்படின்னா அங்க போய் புரஜாதியர் மத்தியில் போய் அவன் பெண் எடுக்கிறான். அவன் என்ன செய்யறான்? பெண் எடுக்கிறான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து புரஜாதியர் மத்தியில் வந்திருக்காருன்னா எதுக்காக வந்திருக்கிறாரு? மணவாட்டிய எடுக்கிறதுக்காக. இந்த யூதா வந்து யெகூதா என்ன செய்யறான் அப்படின்னா ஷுவா என்னும் பெயருள்ள ஒரு மனிதனுடைய மகளை என்ன செய்யறான்? திருமணம் முடிக்கிறான். ஷுவா என்னும் பெயர். இதில் நீ பார்த்தீங்கன்னா 3 ஸ்பெல்லிங் தான். ஷின், வாவ், ஐன். ஐன்னா என்னது? கண். ஐன்னா என்னது? கண். இப்போ இந்த 3 அல்பபெட் சேர்ந்தது ஷுவா. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் ஷுவா அப்படின்னு சொல்லி. ஷுவான்னு என்ன அர்த்தம்? சால்வேஷன் அப்படின்னு சொன்னேன். அதில் லாஸ்ட்ல ஹெச் வரும். அது லாஸ்ட்ல என்ன வரும்? ஹெச் வரும். இதில் ஹெச் என்ன செய்யாது?
கிடையாது. இப்போ ஹெச் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணம் உங்களுக்கு ஒரு யோசனைக்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆபிரகாமுடைய பேரை மாற்றினார்ல, என்ன பேரை மாற்றினார்? ஆபிரஹாம் அப்படின்னு சொல்லி மாற்றினார். சாராளுடைய பேரை சாரா அப்படின்னு சொல்லி மாற்றினார். என்ன அல்பபெட் என்ன செய்றாங்க? உள்ள ஹெச்சை மட்டும்தான் உள்ள கொண்டு வந்தார், வேற எதுவும் ஒரு நிசையில் கொண்டு. ஏன் ஹெச்சை மட்டும் கொண்டு வந்தார்? ஆலஃபை போட்டிருக்கலாம், இல்லாட்டி ஷின்னு உள்ள வச்சிருக்கலாம். ஏன் ஹெச்சை மட்டும் ஏன் உள்ள கொண்டு வரணும்? அது உங்கள் தாட்டுக்காக. நீங்கள் என்ன செய்யுங்க, அதை மெடிடேட் பண்ணுங்கள். கர்த்தர் சித்தமானால் நம்ம இன்னொரு தடவை பார்க்கும்போது அந்த ஹெச்சை பற்றி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த ஹெச்சை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, மெடிடேட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த ஷுவா விதவுட் ஹெச், இந்த ஷுவா வந்து இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா செல்வம், வெல்த். அதுக்கு மீனிங் என்னது? வெல்த் அப்படின்னு சொல்லி வரும். ஷுவானா என்ன அர்த்தம்? வெல்த் அப்படிங்கிற மீனிங் வரும். இன்னொரு மீனிங் கிராய் அப்படிங்கிற மீனிங்கும் வரும். ஷுவா அப்படிங்கிறது வெல்த். ஸோ இந்த யெகூதா வந்து யாரை திருமணம் முடிக்கிறான்? செல்வந்தனுடைய மகளை என்ன செய்யறான்? திருமணம் முடிக்கிறான். யாருடைய மகளை? செல்வந்தனுடைய மகள். நம்ம யாரு? நம்ம அப்பா யாரு? செல்வந்தன் தானே. அவர் சொன்னா பூமி மது நிறைவும் என்னுடையது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நம்ம அவர் அப்படிப்பட்ட செல்வந்தனுடைய மகள். நம்மளை திருமணம் முடிக்கிறதுக்காக யார் வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்றார்? வார யூதா கோத்திரத்து சிங்கம் என்ன செய்றார்? இப்போ இறங்கி வரார். பாருங்க, இப்போ இந்த யெகூதாவுடைய வாழ்க்கையில ஷுவாவுடைய மகள் என்ன செய்றா? இப்போ பிரவேசிக்கிறார். எப்படி பிரவேசிப்பா? வாசல் வழியா தானே பிரவேசிக்கணும். வாசலுக்கு என்ன சொல்லுவாங்க? தாலத். இப்போ இந்த ஷுவாவுடைய மகள் இந்த தாலத் வாசல் வழியாக என்ன செய்றா? உள்ள பிரவேசிக்கிறார். நம்மளும் என்ன கர்த்தர் சொன்னார்ல, நானே ஆடுகளுக்கு வாசல், ஒருவன் என் வழியை பிரவேசித்தால் அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த வாசல் வழியை ஒவ்வொரு ஆடா உள்ள போகுது. கடைசி ஆடு உள்ள போகும்போது வாசல் என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும். இந்த வாசல் அங்கிருந்து எடுத்துட்டேன். இந்த 3 எழுத்தை நான் அங்கே போட்டுக்கிறேன். இந்த வாசலுக்குள்ள யார் போயிருக்கிறா? ஷுவாவுடைய மகள். அந்த ஷுவா போட்டிருக்கிறேன், இந்த ஹெச் எங்கே போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஏசப்பானுடைய பெயர், ஒரிஜினல் பெயர், ஹீப்ரு பெயர் வரும். யெகோஷுவா அப்படிங்கிற பெயர் வரும். பாருங்க, இந்த ஒரு சம்பவத்தில் கர்த்தர் தம்முடைய பெயரை என்ன செய்திருக்கிறார்? மறைத்து வைத்திருக்கிறார். நம்ம தமிழில் இயேசுன்னு சொல்கிறோம், ஆனால் ஒரிஜினல் என்னது? யெகோஷுவா. அந்த நீங்கள் வேதத்தில் தேடினீங்க அப்படின்னா யெகோஷுவாங்கிற பெயர் எக்கச்சக்கமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது ஒரிஜினல் வந்து யாராவது எது மாற்ற முடியுமா? ஒன்று நம்ம சுருக்கிட்டோம். நம்ம இயேசுன்னு கூப்பிட்டா இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்குறார். ஆனால் ஒரிஜினல் என்னது? யெகோஷுவா. சிலவங்க பேர் வந்து வீட்டில் அவங்க பேர் வந்து சாமுவேல் ராஜன் இருக்கும், ஆனால் வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? சாமுன்னு கூப்பிடுவாங்க. அதனால் அவர் என் பேரை ஒழுங்காக கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லுவாங்களா? இல்லை. சுருக்கமாக கேப்டாலும் என்ன சொல்லுவாங்க? என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், சுருக்கமாக. ஆனால் இப்போ நீங்கள் சாமுன்னு கூப்பிடுறோம், ஆனால் அவங்களுக்கு இப்போ அமெரிக்கா போக வேண்டியிருக்குது, விசா வருது. சாமுன்னு சொல்லி வந்துச்சுன்னா போக முடியுமா? போக முடியும். என்ன பேர் வேணும்? ஒரிஜினல் பேர், முழு பேர் என்ன செய்யணும்? வேணும். அதேமாரி நம்ம மேலே போகணுன்னா ஒரிஜினல் பேரோட தான் என்ன செய்ய முடியும்? விசா அங்கேருந்து என்ன பேரில் வரும்? யெகோஷுவாங்கிற பேரில் வரும். அந்த யெகோஷுவாங்கிற பேர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? போயிடுவீங்க. பாருங்கள், போதும் இந்த டீகோடிங்கில் வந்து இந்த சம்பவம், அதாவது ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் டீகோடிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? அதில் தெரிய வரும். இது ஒரு டீகோடிங். ஸோ இப்போ நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்ம வவல் பாயிண்டிங் இன்னொரு தடவை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் திரும்ப வச்சுருமா? இன்னொரு டெஸ்ட். இது வரைக்கும் நம்ம டிஃப்ரென்சஸ்லேயே நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அந்த டெஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? வைக்க போகிறோம். அந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இன்னொரு தடவை நம்ம என்ன செய்வோம்? சொல்லி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தலைக்கு என்ன சொல்லுவாங்க? ரஷ். எல்லாரும் சத்தமா ரஷ். அடுத்தது கண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐன். ஐன். வாய்க்கு என்ன சொல்லுவாங்க? பே. கைக்கு என்ன சொல்லுவாங்க? யாத். யோத். யாத் அல்லாட்டி யோத் சொல்லுவாங்க. அடுத்தது பல்லுக்கு என்ன சொல்லுவாங்க? ஷின் சொல்லுவாங்க. அடுத்தது கைக்கு, பாதத்துக்கு, சாரி இந்த இதுக்கு உள்ளங்கைக்கு காஃப்னு சொல்லுவாங்க. பாதத்துக்கு கிமல் சொல்லுவாங்க. எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்ன செஞ்சாச்சு? வந்துட்டு வரலையா? வந்துட்டு பாருங்க. சரி, இப்போ நம்ம சின்ன டெஸ்டிங்குள்ளே நம்ம போகலாம். இது என்னது?
ஆலஃப், ரைட். அடுத்தது பெத். நெக்ஸ்ட் கிம்மல். இது என்னது? ஹே. வாவ். ஜைன். ஜைன். கெத். என்ன சொல்லுவாங்க? நோட்டை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. இங்கே யாருக்கும் நம்ம மார்க் போடுறது இல்லை, அதனால் காப்பி அடிக்கக்கூடாது. எல்லாரும் இங்கே பார்த்து சொல்லணும். தெரியலாட்டி யோசிக்கணும் என்னதான் இருக்கும், அதில் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும்ல. இந்த இடத்துல கேப் இருந்தால் ஹே, அப்போ கேப் இல்லாட்டி என்னது? கேத். இதில் நம்ம நிறைய எக்ஸாம் பார்த்தோம். சி வந்து எப்படி சைலண்ட் ஆகும். நோவா அப்படிங்கிறதுல நோவாக் அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் நோவான்ட்டு உச்சரிப்பு நம்ம ஏன் பண்ணுறோம்? ஏன்னா அந்த சி வந்து என்னதாயிரும்? சைலண்ட் ஆயிரும், ரைட்டா? ஸோ இது வந்து என்னது? கெத். அடுத்தது யோது. யோது. காவ். இதை மறக்கவே செய்யாதீங்க. இது யாருடைய உள்ளங்கை? கர்த்தருடைய உள்ளங்கை. அதை மறக்கவே கூடாது. நம்மளே அவருக்கு உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்கிறார்? வரைஞ்சிருக்க. நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? தேடி பாருங்க, இதில் நம்ம இருப்போம். இந்த காஃப்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? இருப்போம் நம்ம. ஓகே. அடுத்தது லாமெட். பே. ஐன். ஐன். கிம்மெல் இங்கே மேலே போயிட்டு, கிம்மெல் மேலே போயிட்டு. இது வந்து என்னது? ஐன். ஓகே. ஐன். சாடே. சாடே. அந்த இட்ஸ் வந்து ரொம்ப இதாக போடணும். இட்ஸ் சாடே அப்படின்னு சொல்லி. சாடே. நூன். யாரும் பார்க்கல நோட்டை? கரெக்டாக வருது ஆன்சர்லாம், அதான் யோசிக்கிறேன். எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டவுட்டாக வருது. ஓகே. அடுத்தது ரெஷ். ஓகே. ரெஷ். தாவ். 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 இப்போ தான் யாரோ காவ் அப்படின்னு சொன்ன மாதிரி காதல் பிடிச்சது. காவ் கிடையாது, என்னது? தாவ். ஓகே. தாவ். அடுத்தது இது என்னது? ஷின். இது என்னது? சின். சாமேக். என்னது? சாமேக். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வவல் பாயிண்டிங் பார்க்க போகிறோம். அந்த வவல் பாயிண்ட் முடித்தோடனே இப்போ ரிமைனிங் ஒரு 4-5 ரிமைனிங் இருக்குது. அதையும் நம்ம என்ன செஞ்சிடும்? ஒரு பாட்டு முடிச்சுட்டு அதையும் நம்ம என்ன செஞ்சிடும்? பார்த்துருவோம். நம்மகிட்ட ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்குது. நம்ம எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு வச்சுருக்குது? 3 மணிக்கு தான் முடிக்கணும். ஸோ அந்த 3 மணிக்குள்ளே நீங்கள் எல்லாமே நல்லா தரவாக என்ன செய்யணுங்கிறது போகும்போது, அதாவது சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தி நடக்கும்போது அந்த விசுவாசமான வார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஜனங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும்? அப்படியே மேலே எந்திரிச்சு வரும். அந்த அபிஷேகத்தில் இருக்கும்போது, அந்த விசுவாசங்கிற அபிஷேகத்தில் வரும்போது அங்கே டப் டப் டப்னு ஹீலிங் நடக்கும்போது எடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஹீப்ரூ கிளாஸில் இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் அனாயிண்டிங்கில் இருக்கிறீங்க. வீட்டுக்கு போகும்போது அதே அனாயிண்டிங்கோட என்ன செய்யணும்? இருக்கணும். வீட்டுக்கு போகும்போது அனாயிண்டிங் என்ன செய்யக்கூடாது? போயிடல. கர்த்தட்டு கேட்கணும், கர்த்தாவே என் தொண்டையை திறந்துரு. அந்த கழுதை பீலியாம் கழுதை அந்த ஒரு சென்டென்ஸ் தான் பேசிச்சு பார்த்துடுங்க. கரெக்டு தானே? பீலியாமுடைய கழுதை என்ன சொல்லிச்சு? நான் உனக்கு என்ன செஞ்சேன்? 3 தடவை நீ அடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு ஏதாவது பேசிச்சா? பேசலை. அதேமாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் திறந்தாருன்னா தொடர்ந்து என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். அது பீலியாமுடைய கழுதை, அது பாதியிலே நின்று போச்சு. ஆனால் நம்ம யார் கழுதை? இயேசு கிறிஸ்துவ சுமக்கிற கழுதை. நம்ம கண்டினியூஸாக என்ன செய்யணும்? பேசிக்கிட்டு இருக்கணும். ஓகே, சரி. இப்போ நம்ம வவல் பாயிண்டிங்குள்ளே நம்ம போகலாம். நம்ம இதுவரைக்கும் வவல் பாயிண்டிங்கில் ஏ வவல்ஸ் பார்த்தோம். அது பிறகு நம்ம இ வவல் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பார்த்துருக்கோம். இந்த 2 வவல்ஸ் நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இன்னும் அடுத்தது ரிமைனிங் இன்னும் 3 வவல்ஸ் இருக்குது. ஐ, ஓ அண்ட் யூ. இப்போ சிம்பிளாக நான் இப்போ ஓ மட்டும், ஓவும் யூவும் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். வவல் ஏ வவலில்
ஆல்ஃபபெட்டுக்கு கீழே என்ன இருக்கணும்? டி. நோட்டை பார்க்காதீங்க. டி, அடுத்தது ஹைஃபன், அடுத்தது ஹைஃபன் கூட 2 கோலன். இ சவுண்ட் வரணும்னா டாட் வந்தால் போதும். டாட் வந்துச்சுன்னா என்னது? இ சவுண்டு, கோலன். அடுத்தது யூ சவுண்டு பார்க்கலாம். ஐ வந்து நம்ம லேட்டர் ஸ்டேஜில் நம்ம பார்ப்போம், லாஸ்ட் ஸ்டேஜில். அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு மறக்காது. யூ சவுண்ட், இது என்னது? வாவ். அது என்னது? வாவ். வாவை மறக்கவே செய்யாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். வாவுக்கு அர்த்தம் என்னது? ஆணி, நெயில். ஆணியை கையில் எடுக்கணும். நம்ம ஆணி கையில் எடுத்தாதான் பிசாசு நடுங்கும். அதனால இந்த வாவை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. பாருங்க, இந்த வாவுக்கு உள்ள இப்படி நான் புள்ளி வச்சேன்னா இது வந்து என்ன சவுண்ட்? யூ சவுண்ட். என்ன சவுண்ட் அது? யூ சவுண்ட். வாவுக்குள்ள புள்ளி வச்சேன்னா என்னது? யூ சவுண்ட் வரும்போது எடுங்க. அதே மாதிரி ஒரு அல்ஃபபெட், இது பே. பேலனா யூ சவுண்டுக்கு வரணும், கொண்டு வரணும். பூ அப்படின்னு சொல்லி சவுண்டுக்கு வரணும், யூ சவுண்ட். அப்போ இதில் வந்து நடுவில் புள்ளி வராது, இதில் நடுவில் புள்ளி வராது. அல்ஃபபெட்டில் வந்து வாவை தவிர வேறு எதுலேயுமே நடுவில் புள்ளி என்ன செய்யாது? வைக்கக்கூடாது. அதில் யூ சவுண்ட் வரணும் அப்படின்னா கீழே டயகனலி 3 டாட் நம்ம போடணும். டயகனலி எத்தனை டாட்டு? 3 டாட் போட்டாச்சுன்னா அது என்ன சவுண்ட் வந்துடும்? யூ சவுண்ட். அதாவது பியூ, பூ அப்படிங்கிற சவுண்ட் வந்துடும். ஓகே, பூங்கிற சவுண்ட். ஸோ இந்த யூ சவுண்ட் வந்து அல்ஃபபெட்டில் கொண்டு வர்றதுக்கு அல்ஃபபெட்டுக்கு கீழே டாட் எத்தனை டாட்? 3 டாட் டயகனலி என்ன செய்யும்? வரும். அப்போ தான் அது என்ன சவுண்ட் வரும்? யூ சவுண்ட். அடுத்தது ஓ சவுண்ட். ஓ சவுண்டுக்கு இது என்னது? வாவ். ஓகே, நான் மேலே எழுதுறேன். அடுத்தது ஓ சவுண்ட். ஓ சவுண்டுக்கு இது என்னது? வாவ். இந்த வாவில் வந்து நம் புள்ளி மேலே வச்சேன் அப்படின்னா இது என்ன சவுண்டாக மாறிடும்? ஓ சவுண்ட் ஆயிரும். என்ன சவுண்ட்? ஓ சவுண்ட். புள்ளி கீழே வந்துச்சுன்னா என்னது? இல்லை இல்லை, டயகனலி 3 சவுண்டு டாட் வந்துச்சுன்னா யூ சவுண்ட். ஆனால் அதே சமயம் ஒரு புள்ளி அப்படின்லாம் டாட்டுக்கு அல்ஃபபெட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா இ சவுண்ட். இந்த டாட் வந்து அல்ஃபபெட்டுக்கு மேலே வருது, அதனால ஓ சவுண்ட். இப்போது அதே மாதிரி ஆல்ஃபபெட்டில் இப்போது லேமேட் இருக்குது. லேமேடில் நாங்கள் மேலே புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இது என்னது? லோ, லோ. அதேமாதிரி பே மேலே இப்போ நான் புள்ளி வச்சேன் அப்படின்னா இது என்னது? போ அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இந்த ஓ சவுண்ட் வந்து மேலே புள்ளி வச்சாச்சுன்னா ஓ சவுண்ட். ஓகே, கீழே புள்ளி வச்சா இ சவுண்ட். அதுமாதிரி கீழே டயகனலி 3 டாட் வச்சோன்னா என்னது? யூ சவுண்ட். ஓகே, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டியதே இல்லை. மேலே புள்ளினா ஓ சவுண்ட், கீழே புள்ளினா இ சவுண்ட், டயகனலி 3 டாட் வந்துச்சுன்னா என்னது? யூ சவுண்ட். ரைட்? யூ ஆர் வித் மீ? எல்லோரும் என் கூட இருக்கீங்களா? ஓகே, புரியுதா? யூ ஆர் என்ஜாயிங் இட்? ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இந்த ஓ வந்து எப்படின்னா வாவுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா இது என்னது? ஓ சவுண்ட். அதாவது வாவுக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா ஓ சவுண்டு மட்டும்தான். அதுமாரி அல்ஃபபெட்டுக்கு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த அல்ஃபபெட்டுடைய உச்சரிப்போடு கூட ஓ சவுண்டு வரணும். அதாவது லேமேட் இருக்குன்னா லேமேட்டுக்கு மேலே புள்ளி வச்சுருக்கிறோம், ஸோ இட் இஸ் லோ. ஆல்ஃபபெட்டினுடைய உச்சரிப்பும் வரும், அதோடு சேர்ந்து ஓ சவுண்டும் என்ன செய்யும்? வரும், அதாவது லோ. இந்த பேக்கு மேலே நம்ம புள்ளி வைக்கும்போது இந்த பேயினுடைய அல்ஃபபெட் சவுண்டு வரும், அதோடு கூட ஓ சவுண்டு வரும், அதாவது போ அப்படிங்கிற சவுண்டு வரும். ரைட்? ஸோ இந்த மாதிரி ஓ சவுண்டு என்ன செய்யும்? இதில் வந்துடும். ரைட்? ஒன்ஸ் அகெயின், இப்போ நம்ம அணைய அல்ஃபபெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம எத்தனை அல்ஃபபெட்ஸ் பார்த்துருக்கோம் தெரியுமா? டோட்டல் 20 அல்ஃபபெட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். டோட்டல் எத்தனை அல்ஃபபெட்ஸ் பார்த்துட்டோம்? 20. இந்த 20ல் இன்னும் எத்தனை அல்ஃபபெட்ஸ் ரிமைனிங்? வெறும் 2 அல்ஃபபெட் தான் ரிமைனிங் பார்த்துடுங்க. எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுனால
இன்ட்ரெஸ்டாக போகுதுல்ல? சரி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும்போது எனக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும். அதாவது கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த விஷன் என்ன அப்படின்னா, எல்லா பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அண்ட் விசுவாசிகள் வந்து அட்லீஸ்ட் ரீட் பண்ணதுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சிடணும். அவங்க ஒரு வேர்டு, அதை ஒரு ஹீப்ரூவில் ஒரு வேர்டு எடுத்தாங்க அப்படின்னா அது ஹீப்ரூ நம்ம இங்கே மதுரையில் 24th அங்கே மீட்டிங் நடந்தது. அங்கே கிளாஸ் நடத்தினேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், அவங்களாம் 30 பேர் வந்திருந்தாங்க. அங்கேயும் பொலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், இந்த 30 பேரும் அந்த ஒரு பிரதர் என்கிட்ட ஒரு வேர்டு கொடுத்தாங்க. பிரதர், இதை பாருங்கள், இந்தியா அப்படிங்கிறது, இந்தியாவுக்கு வந்து பழைய எல்லா, அதாவது நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ ஹிந்து கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்குறாங்க? ஹிந்துஸ்தான் தான், அதுதான் ஃபஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் வந்து இட் வாஸ் ரிட்டன் லாங் பேக் அகோ. ஒவ்வொரு சமயத்தில் அது என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டது. இந்தியா பேர் வந்து பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதில் கொடுக்கப்பட்டிருக்கு? எஸ்தர். அவ எப்போ வாழ்ந்தது? எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பதாக என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. இந்தியாவை ஹீப்ரூவில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹோது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹோது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தானும் முடிஞ்சது. இன்னும் பழமையான இதில் போகும்போது ஹீப்ரூவில் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவை ஹோதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அகஸ்வீர் ராஜா வந்து அரசாண்ட அந்த ராஜ்யங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் அரசான அப்படின்னா, ஹோதுலேருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அவன் என்ன செய்தான்? 129 ப்ரொவின்சஸ் அவன் என்ன செய்யறான்? அரசாள்றான். முதல் அரசாள்ற இடம் எது? ஹோதுலேருந்து என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்குது. இந்தியாவுக்கு ஹீப்ரூவில் என்ன சொல்லுவாங்க? ஹோது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, டீகோடிங் பண்ண போகிறீங்க. எதை? ஹோதுவை. இந்தியாவை என்ன செய்ய போகிறீங்க? டீகோடிங் பண்ண போகிறீங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே என்ன செய்ய போறீங்க சொல்லுவீங்க. வெறும் அல்ஃபபெட் என்னெல்லாம் வரும்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? சொல்ல போகிறேன். இதில் மொத்தம் 3 அல்ஃபபெட் வரும். ஒன்று வந்து ஹே, இன்னொன்று வந்து தாலத், இல்லை அந்த இது வாவ் இதில் வராது. அதை நான் சொல்கிறேன். நான் வாவ் போடும்போது நான் அந்த டீகோடிங்கை கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். இப்போதைக்கு 3 இதை வச்சுக்கிடுங்க. ஹே, தாலத் அண்ட் வாவ். ஓகே, 3 அல்ஃபபெட். ஹே, தாலத் அண்ட் வாவ். இந்த 3 அல்ஃபபெட் இருக்கு. இந்த 3 அல்ஃபபெட்டும் எதை குறிக்குது? ஹோது, அதாவது இந்தியாவை என்ன செய்யுது? குறிக்குது. ஹேனா என்ன அர்த்தம்? பிகோல், பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தாலத் அப்படின்னா டோர். தாலத்னா என்னது? டோர். அப்புறம் வாவ் உங்களுக்கு தெரியும், அது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். இப்போ யாராவது ஒருத்தர் வாலண்டியரா சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுறீங்களா டீகோடிங் பண்ணதுக்கு? யாருமே இல்லையா? ஓகே. பிரதர் சொல்லுங்க பிரதர். வாசலை பாரு. என்ன வாசல்? எதனுடைய வாசல்? வாவனுடைய வாசல், அதாவது தேவனுடைய சத்தத்தின் வாசல். அப்போ இந்தியா வந்து என்னது? வாசல். அது இந்தியா கேட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஆனா இதுதான் என்னது? தேவனுடைய சத்தத்தின் வாசல். பார்த்துடுங்க. பிரைஸ் லார்ட். பிரதர் ட்ரை பண்ணாங்க, ஆனால் கரெக்டாக அடிச்சுட்டாங்க. பாருங்க, ஒரு கிளாஸ்லேயே டீகோடிங் பண்ணியாச்சு அப்படின்னா இன்னும் 4-5 கிளாஸ் பார்த்தாச்சுன்னா அப்புறம் நான் ஒன்றுமே பேச வேண்டியதில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் ஹீப்ரூ, அதாவது அந்த பிரதர் சொன்னாங்க, பிரதர் இந்தியாவுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ உண்மையிலே தெரியாது. எப்போவும் நம்ம மதுரையில் டீச் பண்ணும்போது அப்போ அவங்க சொன்னாங்க ஹோது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. நான் அந்த ஹோதுன்னு மனசில் வச்சுட்டு நான் டீகோடிங் பண்ணிட்டு மனசில் டீகோடிங் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரதர் ஹோதுன்னு எப்படி டீகோடிங் தெரியுமா? இது வந்து ஒரு வாசல். அந்த வாசலை பார் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சொல்லுது. இந்தியா வார்த்தையில் என்ன சொல்லுதுன்னா வாசலை பார். என்ன வாசல்? வாவ் இறங்கக்கூடிய ஒரு வாசல். வாவ்னு என்னது? தேவனுடைய சத்தம். அப்போ இனிமேல் ரிவைவல் எங்கே தான் நடக்கும்? எங்கெங்கெல்லாமோ சுற்றி நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரிவைவல் எங்கே? இந்தியாவில் தான் நடக்கணும். பாருங்க கடைசி மணி நேரத்தில், அதாவது கர்த்தர் சொன்னதில்ல, மின்னல் கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் அது மின்னல் இது பண்ணுறது போல் கர்த்தருடைய வருகை என்ன செய்யும்? இருக்கும். அப்போது கிழக்குல இருந்தால் என்ன செய்யணுமே? மேற்கில் அடிக்கணும். பார்த்துருங்க. அப்போ கிழக்கு நம்ம என்ன தேசம்?
இந்திய தேசம் கிழக்கிய தேசம். அப்போ இங்கேருந்து மெசேஜ் என்ன செய்யணும்? அமெரிக்காவுக்கு போகணும். அங்கேருந்து எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் என்ன செய்யணும்? இங்கேருந்து அங்கே போகணும். பார்த்துக்கிடுங்க பாருங்க, இந்த ஹோது அப்படிங்கிறது இது யார் இறங்கக்கூடிய வாசல் அப்படின்னா தேவனுடைய சத்தம் இறங்கக்கூடிய ஒரு வாசல். சரி, இப்போ இந்த வாவு வந்து நம்ம மனசில் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டீகோடிங்காக இந்த வாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். டிஃப்ரென்சஸில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது? யோத். எல்லாத்தோட சிறிய அல்பபெட் என்னது? யோத். இதே இது நான் பெருசாக வளர்ந்து எழுதிட்டேன்னா ரெஷ். என்னது? ரெஷ். இப்போ இந்த ரெஷ் வந்து இப்படி வளைஞ்சிருக்குது. நான் இப்போ இதை என்ன செய்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக எழுதுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். இதுதான் என்னது? தாலத். இதுதான் என்ன சொல்லுவாங்க? தாலத். தாலத்துனா என்ன அர்த்தம்? டோர். தாலத்துனா என்ன அர்த்தம்? டோர், வாசல். நானே ஆடுகளுக்கு நான் ஆடுகளுக்கு தாலத்தா இருக்கிறேன். யார் சொன்னா? நான் ஆடுகளுக்கு என்னது? தாலத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, ஓகே. இதுதான் தாலத். பார்த்துட்டு தாலத் இப்படி தான் எழுதணும். இந்த டோர் போஸ்ட் வந்து பாருங்க, இந்த லைன் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டெண்டடாக இருக்கணும், லைட்டாக எக்ஸ்டெண்டடாக இருக்கணும். இதுதான் என்னது? தாலத். ஓகே. அடுத்தது நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு பி மாதிரி இப்படி நம்ம இந்த இடத்துல லாஸ்ட்ல இப்படி வளைவு கொடுத்தோம் அப்படின்னா இதை கோஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? கோஃப். இது என்னது? கோஃப். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பி மாதிரி இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு ஆறு மீது இப்படி லைட்டாக இந்த இடத்துல சொல்லிக்கணும், இந்த இடத்துல கேப் இருக்கணும். இப்படி பண்ணும்போது இது பேர் என்னது? கோஃப். கோஃப் அப்படின்னா சன் இன் ஹாரிசன். சன் இன் ஹாரிசன், அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற அந்த ஹாரிசன் இருக்குல்ல, அதை சொல்லுவாங்க. அது சன் இன் ஹாரிசன். சூரியன் வந்து அஸ்தமிக்கிற அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க? கோஃப். இப்போ இதே மாதிரி இது என்ன சொல்லுவாங்க? காஃப். காஃப் வேற, கோஃப் வேற. காஃப் வந்து என்னது? உள்ளங்கை. உள்ளங்கை தான் என்ன சொல்லுவாங்க? காஃப்னு சொல்லுவாங்க. கோஃப் வந்து சன் இன் ஹாரிசான். இன்னொன்னு சொல்லுவாங்க ஆக்ஸ், கோடாரி. ஆக்ஸ், ஏஎக்ஸ்இ, ஆக்ஸ். ஆக்ஸ்க்கும் இது கோஃப்க்கு இன்னொரு மீனிங் என்னது? ஆக்ஸ், கோடாரி அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இந்த ரெண்டையும் எழுதிக்கிடுங்க. ஆக்ஸ், கோடாரி. ஸோ நம்ம டோட்டல் 22 ஆல்ஃபபெட் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? முடிச்சிருக்கிறோம். 4 வவல் பாயிண்டிங் என்ன செஞ்சுருக்கிறோம்? முடிச்சிருக்கிறோம். ஏ, இ, ஓ, யூ. ஐ இன்னும் பார்க்கல. ஐ என்ன செய்யல, நம்ம என்ன பார்க்கல. அது கொஞ்சம் விட்டு வைப்போம். ஏன்னா அடுத்த கிளாஸுக்கு நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் வைக்கலாம். அது முடிச்சுட்டு அடுத்த கிளாஸில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ லஞ்ச் டைம் முடிஞ்சுட்டு அடுத்த கிளாஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to read Hebrew. நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹீப்ரு என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். வாசித்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் டெஸ்டிமோனி என்ன செய்யணும்? குடிக்கணும். என்ன எனக்கு பூஸ்டப் ஆக வேண்டாமா? ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சு. பாருங்கள், ஹீப்ரு இட்ஸ் வெரி 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 சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சிம்பிள் பார்த்துடுங்க. அதை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு செஷன் நம்ம இதில் முடிக்கிறோம். அது பிறகு லஞ்ச் டைம் நம்ம ஐயா சொன்ன மாதிரி லஞ்ச் அங்கங்கே ப்ரிப்பேர் ஆகிருக்குது. ஸோ குறிப்பிட்ட நேரம் இந்த ஒரு ஐயா ஒரு 2 o'clock வரைக்கும் 2 o'clock வரைக்கும் 2 o'clock அகெயின் we are going to gather. இப்போ ஒரு சின்ன நம்ம ஒரு ஜெபத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒரு சிறு முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் எடுத்த அந்த முயற்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும் தேவனே. கற்றுக்கொள்ள இவ்வளோ ஆர்வத்தோடு பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுடைய முயற்சியை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கர்த்தாவே அடுத்த செஷனில் கர்த்தாவே நான் ஹீப்ரு படித்து விட்டேன், நான் ஹீப்ரு வாசிக்க தெரியும், நான் நல்லபடியாக வாசிக்க முடியும் என்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். அடியினையும் தாழ்த்தி தருகிறோம். இன்னும் பல ஸ்டேட்டில் கர்த்தாவே பல இடங்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்வீராக. மீட்பர் யெகோஷுவா மேசேவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த செஷனில் ஐயா பேசும்போது அந்த குரலோடு பரலோகத்தின் அபிஷேகம் வரட்டும்பா.
எல் சதாய், ஏலோஹிம், யாவே இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே கொண்டு வந்த நபர்கள் நாங்கள் இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பாராத மக்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க ஒரு 20 பேர் வருவாங்கன்னு, டபுள் த நம்பர் வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயில் காட்டி விசில் அடித்து அழைச்சி வந்திருக்கார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வகுப்பு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் இந்த செகண்ட் செஷனில் வர கர்த்தர் கிருபை கொடுத்தா கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் பொதுவாகவே என்னுடைய சாட்சிகளை நான் எங்கேயுமே பகிர்ந்து கொள்வது கிடையாது. இங்கே மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது எப்படி இந்த ஹீப்ரு மொழி எப்படி படித்தேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை. ஏன்னா பொதுவாகவே செய்தின்னு கூட, அதாவது எங்கேயா போய் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லணும்னா டைரெக்டாக டீச்சிங்லேயே ஆரம்பிச்சிடுறது. ஏன்னா அவங்களுக்கு அதாவது பேக்ரவுண்ட் தெரியாது, என்ன எப்படி கஷ்டப்பட்டு நம்ம படித்தோம், என்ன யாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், இது பியூர்லி, அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம லேர்ன் பண்ண போனோம் அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக்காக ABCD அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், படிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும்போது அது வித்தியாசமாக தான் இருக்குது. அதை பீட் பண்ணதுக்கு யாராலும் முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதாவது நான் சில நேரம் நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி மாஸ்டராக இருந்தேன். ஹிந்தி மாஸ்டராக இருக்கும்போதும் இதேமாரி தான், 3 நாளில் நீங்கள் ஹிந்தி உங்களை பேச வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சோடு நான் என்ன செய்வேன்னு சொல்லிக் கொடுப்பேன். 1 hour டெய்லி 1 hour. இந்த 1 hourல ஹிந்தியை வந்து நீங்கள் சரளமாக பேசிடுவீங்க அப்படின்ற ஒரு சேலஞ்சோடு சொல்லி கொடுப்பேன். முதலுங்க இன்றைக்கி அதே டேலண்ட்டை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா இதில் சொல்லிக் கொடுக்குறது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கிருபை செய்திருக்கார். கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ நம்ம 22 அல்ஃபபெட்ஸ் நம்ம என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இந்த லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா? காப்பி வேண்டாம்? சரி, ஓகே. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் என்ன செய்கிறேன், இதில் நான் இப்போ கேட்குறேன். இது என்னது? ஆலஃப். வாட் இஸ் திஸ்? ஷின். அது டாட்டை பொறுத்து ஷின் அல்லாட்டி சின். ஓகே. அண்ட் வாட் இஸ் திஸ்? பெத். இது தாலத். இப்போ நான் இந்த இந்தியா வந்து ஹோது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்ல, ஹோதுவை பிரதர் வந்து டீகோட் நல்லா அருமையாக டீகோட் பண்ணாங்க. பிரதர் உங்கள் பேர் என்ன பிரதர்? வின்சென்ட் பிரதர் வந்து டீகோட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு சகோதரன், அவங்க பேர் என்ன? ஸ்டீஃபன் பிரதர் வந்து ஓடி வந்து ஹோதுவை ஹீப்ரு எழுதி என்கிட்ட காமிச்சாங்க. பிரதர் இது கரெக்டு தானே அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக எழுதியிருந்தாங்க. பார்த்துக்கிடுங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்களோட இந்த ஹீப்ரு ப்ரொனன்சியேஷன், அந்த ஹோது அப்படின்னு சொன்னோடனே அதை கரெக்டாக அந்த புள்ளியெல்லாம் வச்சு அந்த தேலத் போட்டு கீழே 3 புள்ளி வச்சு கரெக்டாக கொண்டு வந்து காமிச்சாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே மாதிரி இந்த செஷன் முடியும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, எழுதுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய எழுதிடுவீங்க. அவங்க எழுதிட்டா ஹோதுங்கிறது கரெக்டாக எழுதிட்டாங்க அப்படின்னா மற்றதையும் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஒன்லி வி நீட் த ஜீல். நம்ம படிக்கணும், கர்த்தர் எப்படியாவது எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஜீல் இருந்தாலே போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். பாருங்கள், இந்த 22 அல்ஃபபெட்ஸில் டோட்டல் 4 வவல்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 4 வவல்ஸ் வந்து AEOU, இந்த 4 வவல்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு வவல் நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. அந்த வவல் வந்து ஐ வவல். இந்த ஐ வவல், ஐங்க உச்சரிப்பு வந்து இது என்னது? யோது. யோதுக்கு கீழே ஒரு புள்ளி வந்தா திஸ் இஸ் ஐ. அது என்னது? ஐ. அல்லது யோது பக்கத்தில் ஒரு அல்பபெட் இருக்குது, அந்த அல்ஃபபெட்டுக்கு கீழே நான் புள்ளி வச்சேன் அப்படின்னா ஹீப்ரு இது எப்படி வாசிக்கணும்? ரைட் டு லெஃப்ட் வாசிக்கணும். ஹீப்ரு எப்படி வாசிக்கணும்? ரைட் டு லெஃப்ட். லெஃப்ட் டு ரைட் வாசிக்கக்கூடாது, அது ரைட் டு லெஃப்ட் வாசிக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி வச்சேன்னா இப்போ இதுக்கு அர்த்தம் நேட்டு LI, லை. LI வந்துடும். இந்த இடத்துல புள்ளி வந்து யோது வந்துச்சுன்னா என்னது? ஐ சவுண்ட். அல்லது யோதுக்கு கீழேயே புள்ளி வந்துச்சுனாலும் என்னது தான்? ஐ தான். இந்த 2 ஐயில் வந்து இந்த 2 காரியங்கள் வரும். ஸோ இது வந்து நம்ம இது வந்து லே கிடையாது, ஈ வராது, ஈ சவுண்ட் வராது. ஈக்கு பக்கத்தில் இங்கே யோது வந்துச்சுன்னா அது என்ன வரும்? ஐ சவுண்ட் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் வவல்ஸ்.
ஸோ இப்போது இந்த ஹீப்ரூ லாங்குவேஜினுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு லெட்டர் நம்ம வந்து அதனுடைய மகிமையை நம்ம என்ன செய்யலை, பார்க்கலை. அதாவது யாராவது சொல்ல முடியுமா எந்த லெட்டர் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு? மெம்மு, இன்னொன்று சாடே அப்புறம் இன்னொன்று டெட். இந்த 3 காரியத்தை பார்க்கல. இந்த 3 இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அது பிப்ளிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் அது வந்து கொடுக்கும். ரொம்ப மைன்யூட்டாக நம்ம அதை கவனிக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்குது. இந்த மெம், காஃப் அண்ட் வாவ் ரெண்டையும் இணைக்கும் போது நம்மளுக்கு லேமட் கிடச்சிது, பே கிடச்சிது. அதே மாதிரி இப்போ இந்த காஃப், இது வந்து என்னது, காஃப் பக்கத்தில் நான் வாவ் எப்படி போட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் மெம். இதுதான் என்னது, மெம். காஃப் பக்கத்தில் நான் இந்த மாதிரி ஒரு வாவை நான் அட்டாச் பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் மெம். மெம் வந்து ஏன்ஷியன் ஹீப்ரூவில் எழுதும்போது அதை வாட்டர் வேவ்ஸ் மீதி போடுவாங்க, தண்ணீர் வேவ். திஸ் இஸ் த சிம்பால் ஆஃப் வாட்டர். அது வாட்டர்னுடைய சிம்பால். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பைபிளில் வாட்டர், தண்ணினா என்னது? வார்த்தை. வேற யாரோ சொன்னாங்களே, பீப்புள். ஐயா சொன்னாங்க பீப்புள் அப்படின்னு சொல்லி. தண்ணி வந்து எதை குறிக்க அப்படின்னா ஜனங்களை என்ன செய்யுது, இண்டிகேட் பண்ண. நிறைய இருக்குது. கர்த்தர் சொன்னார், தாகத்துக்கு தாய் என்று கேட்டார், இன்னாருன்னு அறிந்திருந்தால் நீ அவர்கிட்டே கேட்டிருப்பா, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பான்னு சொல்லி. தண்ணி வந்து இதுவும் பரிசுத்தாவியும் குறிக்கும் பாருங்க. ஆனால் தண்ணி வந்து இப்போது பைபிளிக்கலி நம்ம இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா அது ஜனங்களை குறிக்குது. பாருங்கள், வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த அசுத்தமான ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற தண்ணியை நீ பார்த்தாயே, அந்த தண்ணி யாரா? அந்த தண்ணி வந்து ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகளும், பாஷைக்காரர். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 27 வாசித்தீங்கன்னா தேவனுடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். தண்ணின்னு எது? ஜனங்கள் மேலே என்ன செய்யுது, தொனிக்கிறது. ஸோ வாட்டர் வந்து இது வந்து சிம்பிள் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் யாரை குறிக்க அப்படின்னா அது தேவனுடைய பிரஜைகளை என்ன செய்யுது, குறிக்குது. அது ஜனங்களை குறிக்குது. அது இந்த மெம்முடைய மீனிங் ஆஃப் மெம் இஸ் பிளட். மெம்குள்ள மீனிங் என்னது? பிளட், ரத்தம் அப்படின்னு சொல்லி. அப்போது தண்ணீரையும் ரத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட பிரஜைகள். யார் அது? ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஜனங்கள். அதை என்ன செய்து இண்டிகேட் பண்ணுது. இந்த வாவ் மட்டும் இல்லை அப்படின்னா மெம்மும் இல்லை. இந்த மெம் எப்படி சுத்திகரிக்கப்படுது அப்படின்னா இந்த வாவ்னால தான் என்ன செய்யுது, சுத்திகரிக்கப்படுது. பாருங்கள், இந்த மெம் இது ஏன்ஷியன் ஹீப்ரூவில் வந்து வேவ்ஸ் மீதி போடுவாங்க. வேவ்ஸ் மீது அது எது சிம்பாலிக்கலாக எதை இண்டிகேட் பண்ணுது? வாட்டர். அதாவது ஜனங்கள். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஜனங்கள். இது உங்கள் மனசில் நல்லா இருக்கட்டும். மெம் அப்படின்னா யார்? நம்ம தான் அது. அப்போ நம்மளும் ஹீப்ரூ அல்ஃபபெட்டில் என்ன செஞ்சாச்சு, வந்து நம்ம தானே ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட பிரஜைகள். அப்போ நம்மளும் அந்த ஹீப்ரூ அல்ஃபபெட்டுக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்துட்டோம். பாருங்கள், இது மெம். இந்த மெம் வந்து இதனுடைய 2 காரியங்கள், ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ ஆஸ் வெல் அஸ் மாடர்ன் ஹீப்ரூ. ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ வந்து சிம்பாலிக்கலி அதை என்ன செய்வாங்க, வாட்டர் சிம்பால் போடுவாங்க. ஆனால் அதனுடைய மீனிங் என்னது? பிளட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது என்னது? ஜைன். என்னதுன்னு கேட்டோன்னா டக்குன்னு கண்ணு கீழே தான் போகுது. ஏன்னா இதை நம்ம அதிகமாக பார்க்கலல்ல, ஏன்னா அதிகமாக பார்க்கல. இது பேர் என்னது? ஜைன். இந்த ஜைன் வந்து நான் கீழே வாவ் வந்து நான் இப்படி என்ன செய்யறேன்னா வளைச்சி விட்றேன். வாவ் நான் என்ன செய்கிறேன், வளைச்சி விட்ருக்கேன். திஸ் இஸ் கால் டெட். இது என்ன சொல்லுவாங்க? டெட்னு சொல்லுவாங்க. டி சவுண்ட் வரும், டி சவுண்ட், டெட். இந்த டெட்டுனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா டெட்டுனுடைய மீனிங் வந்து சர்பண்ட். இதனுடைய மீனிங் என்னது? சர்பண்ட், பாம்பு. என்னடா ஹீப்ரூ எழுத்துக்களில் பாம்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சர்பண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுதில்ல. நான் உங்களுக்கு நான் அடிக்கடி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த கேள்விக்கு எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும். கர்த்தர் சொன்னார், பாம்பை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாயும் என்ன செய்யுங்க,
இருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்போ பாம்புனுடைய சுவாபமும் வேணும், புறாவினுடைய சுவாபமும் வேணும் தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ பாம்புனா என்னது? ஓ ரைட்டு. ஆதியில் வந்து சர்ப்பம் வந்து ஏவல்கிட்ட கேள்வி கேட்டு தான் மடக்குனான். எல்லா விருட்சத்தையும் கனியும் புசிக்கலாமான்னு கேட்டா இவன் சொன்னா எல்லாம் புசிக்கலான்னு சொல்லி சொன்னார். ஆனால் நம்ம நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னு சொல்லி ஒரு பொய்யை ஆட் பண்ணிட்டா பாருங்க. பாருங்க, இந்த சர்ப்பம்னு சொல்லும்போது இது யாரை இண்டிகேட் பண்ணுது? இதுவும் கர்த்தர் தான் என்ன செய்யும், இண்டிகேட் பண்ணும். ஏன் அப்படின்னா வனாந்தரத்தில் மோசே வந்து வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தான், உயர்த்தினா. அதே போல மனுஷகுமாரனும் என்ன செய்வார், உயர்த்தப்படுவார். அப்போ இவரும் யாருக்கு ஒப்பனைய கருத்தில் பேசுறாரு? வெண்கல சர்ப்பத்துக்கு என்ன செய்யறார், ஒப்பட்டு பேசுறார். மோசேட்ட ஒரு கோல் இருந்துச்சு, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் அது அவனுடைய கோல். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போயிட்டு வந்தோடனே இது யாருடைய கோலா மாறிச்சு, தேவனுடைய கோலா மாறிட்டு. இப்போ இவன் பார்வோனுக்கு முன்னாடி அந்த கோலை தூக்கி கீழே போட்ட உடனே அந்த கோல் என்னதான் மாறிச்சு, இப்போ சர்ப்பம். இது யாருடைய சர்ப்பம், கர்த்தருடைய சர்ப்பம் தான். மற்ற சர்ப்பத்தை என்ன செஞ்சுட்டு இது விழுங்கிட்டு பாருங்க. அது பிறகு இவன் மோசே வந்து தேவனுடைய பிரசனத்தில் அது போடும்போது பயந்து ஓடுறான். உடனே கர்த்தர் சொன்னார், நீ உடனே அது தலையை பிடி அப்படின்னு சொன்னார். அப்படியா? என்ன பிடிக்க சொன்னாரு? வாலை பிடிக்க சொன்னார் பாருங்க. இதுல வால் வந்து என்னது, வாவு தான் என்னது, வால். அப்போ நம்ம பிடிக்கக்கூடியது என்னது, வாவை தான் பிடிக்கணும் பார்த்துடுங்க. இந்த வாவை பிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம கையில் அது ஒரு பெரிய காரியங்கள் பார்த்துடுங்க. எது வரைக்கும் இந்த கோல் அவனுடைய கருத்தில் இருந்துச்சோ he did wonders. அவர் வந்து அதாவது he created things, நிறைய காரியங்களை சிருஷ்டித்தார். பாருங்க, எலோஹிம் வந்து முதல் அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் எலோஹிம் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துலேயும் ஒரு சிருஷ்டிப்பின் வல்லம் அங்கே கிரியை செய்தது. அதேமாரி எங்கெல்லாம் எலோஹிம் சொல்லி வர்றாரோ அங்கே கிரியேஷன் பவர் என்ன செய்யும் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எலோஹிமா கர்த்தர் உங்களை எலோஹிமா மாற்றிட்டார் அப்படின்னா தென் யூ வில் கிரியேட் திங்ஸ். நம்ம என்ன செய்ய முடியும், கிரியேட். ஒருத்தருக்கு கண்ணே இல்லை, குழி விழுந்து போய் இருக்கு. நம்ம கண்ணு இந்த பூ விழுந்துட்டுனா அவனுக்காக நல்லா போராடி ஜோம் பண்ணணும். கர்த்தாவே கண்ணை திறந்துடணும், கேட்ரட்டை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவோம். ஆனால் குழி விழுந்து போய் இருக்குது, கண்ணே இல்லை. நீங்கள் அங்கே கை நீட்டி லெட் ஐ கம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன செய்யணும், வரணும். கை வந்து கட்டாகி கிடக்குது, கையே இல்லை, கை வரட்டும்னு சொன்னால் என்ன செய்யணும், வரணும். இந்த பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா எலோஹிம்க்கு என்ன செய்யுது இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எலோஹிமா மாறிட்டீங்கன்னா த சேம் கிரியேஷன் பவர் வில் ஒர்க் த்ரூ யூ. உங்கள் மூலமாக அந்த காரியத்தை செய்வார். பாருங்க, இந்த டெட் இது வந்து சர்பண்ட், இது யார் தான், வெண்கல சர்ப்பமாகிய இயேசு கிறிஸ்துவ தான் என்ன செய்யும், அது குறிக்கிறோம். இப்படி நம்ம டோட்டல் 22 ஆல்ஃபபெட்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் திஸ் மெம்? இதை மறக்கவே செய்யாதீங்க. இதுதான் இதை நம்ம ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட பிரஜைகள், இதை மறக்கவே செய்யக்கூடாது. மெம்னா யாரு, நம்ம தான். இது யாரு, டெட், அவர் உயர்த்தப்பட்டவர். இது ஏன்ஷியன் ஹீப்ரூவில் எழுதும் போது ஒரு பெட்டியில் இப்படி கிராஸ் போட்டிருப்பாங்க. இந்த பாம்பாட்டிகள் வந்து வச்சுருப்பாங்கல்ல, பாம்பெல்லாம் இதில் வச்சுருப்பாங்க ஒரு பெட்டிக்குள்ளே, அந்த பெட்டி சிம்பால் இருக்கும்போது எடுங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது 22 ஆல்ஃபபெட்ஸ் நம்ம என்ன செய்கிறோம், இப்போது ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போது இந்த ஹீப்ரூ ஆல்ஃபபெட், ஹீப்ரூ வார்த்தையினுடைய ஒரிஜினை பற்றி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதை அழிச்சிருட்டா இதுதான் வாவ். வாவ் இது வந்து ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா வாவ்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நானாக சொல்கிறது இல்லை, எல்லாம் ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் சொல்கிறது தான். ஓகே, சரி. அடுத்தது, இப்போது எல்லா மொழியும், உலகத்தில் எத்தனை மொழி இருக்குதோ எல்லா மொழியும் ஒரே இடத்துலேருந்து உருவானது. எந்த இடம், பாபேல் கோபுரத்துலேருந்து என்ன செஞ்சது, உருவாச்சு. பாபேல் டவர், இந்த டவரை கட்டுறதுக்கு, அதாவது நோவாவுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள், மொத்தம் 3 பிள்ளைகள், ஷேம், ஹாம் அண்ட் யாபேத். இந்த 3 பேர் சேர்ந்தது தான் அவனுடைய குடும்பம். இந்த ஹாமுடைய வம்சத்தில் குஷ் பிறக்கிறான். குஷனுடைய பையன் தான் யாரு, நிம்ரோத். நிம்ரோத் வந்து பலத்த வேட்டைக்காரன். இவன் மூலமா இவன் தான் அந்த அழிவுக்கு பிறகு முதல் ராஜான்னு சொன்ன இவன் தான் முதல் ராஜா. எத்தனையோ ராஜ்யங்களை கட்டுறான், அதில் இன்னொரு ராஜ்யம் பாபேல் கோபுரத்தை கட்டி எப்படியாவது நம்ம பேரை என்ன செய்யணும், நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான்.
இந்த காரியத்தை செய்யறதுக்கு உதவி செய்தது யார் அப்படின்னா ஹாமுடைய வம்சமும் யாபேத்தினுடைய வம்சமும் இவனுக்கு என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. பைபிளில் நீங்கள் ரெஃபரன்ஸ் இந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஹாமுடைய வம்சமும் யாபேத்தினுடைய வம்சமும் மட்டும்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சேமுடைய வம்சம் இந்த கட்டுமானத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க கட்டிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் இறங்கி வரார். சரி, ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தா தன்னுடைய பேரின் பிரஸ்தாபத்துக்காக அங்கே கோபுரத்தை கெட்டுறதை பார்த்த உடனே பாஷைகளை என்ன செஞ்சிட்டார், தாறுமாறாக மாற்றிட்டார். அங்கே தான் ஹிந்தி வந்திருக்கும், தமிழ் வந்திருக்கும், எல்லா மொழியும் என்ன செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மொழிகள் எல்லாம் இப்படி பரவி இருக்கும்போது பல மொழிகள் வந்த உடனே இப்போ அவங்களால செய்ய முடியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த காரியத்தை நிப்பாட்டிட்டாங்க. பட் ஷேமுடைய வம்சம் இவங்களுடைய வம்சம் இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு உதவி செய்யாததுனால இவங்களுடைய லாங்குவேஜை கர்த்தர் டச் கூட பண்ணலை. இவங்களுடைய லாங்குவேஜ் என்ன செய்யலை, கர்த்தர் ஒன்றும் செய்யலை. இந்த வம்சத்தில் தான் யார் வாரா, ஆபிரகாம் வரார். ஆபிரகாம் என்ன மொழி பேசினா, எபிரேய மொழி. அப்போ சேம் என்ன மொழி பேசியிருக்கணும், எபிரேய மொழி. அப்போ சேம் ஹாம் யாபேத் 3 பேர் என்ன மொழி பேசியிருக்கணும், எபிரேய மொழி. நோவா என்ன மொழி பேசியிருக்கணும், எபிரேய மொழி. அப்போ ஆதாம் என்ன மொழி பேசியிருக்கணும், எபிரேய மொழி. அப்போ ஆதாம்கிட்ட தேவன் என்ன மொழியில் பேசியிருப்பார், எபிரேய மொழியில் தான் என்ன செஞ்சிருப்பார், பேசியிருப்பார். அப்போ ஹீப்ரு மொழி வந்து இட்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின், அது மேலே இருந்தே வந்துட்டு கர்த்தர். அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வாசிக்கிறோம், ரொம்ப கிளியராக வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த முதல் வசனத்திலே ஹீப்ரு ஜனங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அது டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியல, அது மீனிங்கே தெரியாது அவங்களுக்கு. அதாவது பெரஷித் பாரா எலோஹிம் எத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். பெரஷித் பாரா, பெரஷித் அப்படின்னா இன் த பிகினிங், பெரஷித் அப்படின்னா இன் த பிகினிங். பாரா எலோஹிம்னா, எலோஹிம்னா காட் கிரியேட்டட், பாரானா கிரியேட்டட். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட். பெரஷித் பாரா எலோஹிம், இன் த பிகினிங் காட் கிரியேட்டட். அதுக்கு அடுத்த லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பட்டிருக்கும், இடி, எத் அப்படின்னு சொல்லி. 2 ஆல்ஃபபெட் தான் வரும், ஆலஃப் அண்ட் தாவ். இந்த 2 ஆல்ஃபபெட் சேர்ந்து என்ன செய்யணும்னா எத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மீனிங் யாருக்கும் தெரியாது, டிரான்ஸ்லேஷனே பண்ணலை. அப்போ சிந்திச்சு பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் பண்ணாததை நீங்கள் எப்படி படிக்க போகிறோம், நம்ம எப்படி படிக்க போகிறோம்? ஹீப்ரு தெரிஞ்சது இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யலாம், படிச்சிடலாம். ஸோ இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் எத். என்ன கிரியேட் பண்ணாரா, என்ன கிரியேட் பண்ணார், எத். எத் அதாவது அதனுடைய ஆல்ஃபபெட் வந்து ஆலஃப் அண்ட் தாவ். இந்த ஆமாம், ஆலஃப் அண்ட் தாவ், இந்த 2 ஆல்ஃபபெட் சேர்ந்தது தான் எத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிகினிங் காட் கிரியேட்டட். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் பேர் என்னது, ஆலஃப். லா இது தாவ், பெத்தில் இது வந்து தாவ், தாவ். ஸோ தாவ் வந்து லாஸ்ட் ஆல்ஃபபெட். ஸோ இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹீப்ரு ஆல்ஃபபெட்ஸ். வேற ஒன்றும் இல்லை, என்ன கிரியேட் பண்ணாரு, ஹீப்ரு ஆல்ஃபபெட்ஸ், ஆலஃப் அண்ட் தாவ். அந்த 22 ஆல்ஃபபெட்டை முதல்ல என்ன செஞ்சிட்டார், கிரியேட் பண்ணிட்டார். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் எர்த். அதுக்கு பிறகு தான் ஹெவன் அண்ட் எர்த் வாஸ் கிரியேட்டட். பாருங்க, இப்படி ஒரு சில வார்த்தைகள் வந்து விடுபட்டதுனால நம்மளால அதை என்ன செய்ய முடியல, கேட்ச் பண்ண. நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். நான் அதை சொன்னல, அது 2014 டிசம்பர் மாதம் நைட்டு தூக்கமே, அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் நைட் எனக்கு தூக்கமே வராது. 3 மணி 4 மணிக்கு தான் நான் தூங்குவேன் முதடுங்க. 4 மணிக்கு தூங்கினேன், அப்புறம் ஒரு 6 மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். பட் 4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது, உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், இந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்லை, நான் மட்டும் தூக்கத்துக்கு எடுத்தால் போதுமா, எல்லாரும் தூக்கத்தையும் கெடுக்கணும்ட்டு தான் நினச்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ளே போய் ஒரு லெட்டர் எடுத்தீங்க அப்படின்னா, ஆல்பபெட் எடுத்தீங்கன்னா அது உங்கள் மண்டையை போட்டு குடையணும், இதில் என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறது என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் எத், அதாவது ஆலஃப் டு தாவ். ஆலஃப் அதாவது பாருங்க, இப்படி கர்த்தர் முதல்ல என்ன கிரியேட் பண்ணாருன்னா ஹீப்ரு ஆல்ஃபபெட்ஸ் என்ன செய்கிறார், அவர் கிரியேட் பண்ணி வைக்கிறார். பாருங்கள், ஹீப்ருனுடைய ஒரிஜின் எப்படி வருது பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மொழி என்ன செய்வாங்க, மிகப்படுத்தி பேசுவாங்க. எங்கள் மொழி தான் ஆதியில் இருந்த மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட்
அதனுடைய மொழியினுடைய எல்லா மொழியினுடைய ஒரிஜினும் எங்கேருந்து தான் வருது? பாபேல் கோபுரத்துலேருந்து வரும். ஆனால் ஹீப்ரு வந்து அதையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி கிரியேஷன்லாம் உருவாதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியேஷன் என்ன செஞ்சுட்டாரு, செய்கிறாரு பாருங்க. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் எத், அதாவது ஆலப் டு தா வரைக்கும் என்ன செய்கிறார், கிரியேட் பண்ணுறார். இப்படி ஒவ்வொரு அல்ஃபபெட்டினுடைய நம்ம இம்பார்ட்டன்ஸை நம்ம இன்னைக்கு என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த இம்பார்ட்டன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதை வீட்டில் நீங்கள் போகும்போது இதை சீரியலி நீங்கள் பாருங்கள். ஆலஃப் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மெடிடேட் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன படித்தோமோ அதை மெடிடேட் பண்ணி பாருங்கள். அது பிறகு பெத்தில் என்ன இருக்குது, பெத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெத் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னது, வீடு. பெத்துனா என்னது, வீடு. இந்த பெத் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பைபிளில் செக் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது, அது ஸ்டடி பண்ணும்போது பெத் எங்கெல்லாம் வருது. உதாரணமாக பெத்தேல், பெத்தானியா, பெத்லஹேம். இப்போது இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் எது? ஏன் பெத்லஹேமில் பிறக்கணும், இங்கே திருச்சியில் பிறந்திருக்கலாமே, எங்கேனாலும் பிறந்திருக்கலாமே. எதுக்கு பெத்லஹேமில் பிறக்கணும்? உலகத்தின் மையமாக இருக்கிறதுனால அதில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யார்? அவர் வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். அப்பம் எங்கே இறங்கணும்? அப்பத்தின் வீட்டில் தான் என்ன செய்யணும், இறங்கணும். பெத்லஹேம் அப்படின்னா, பெத் அப்படின்னா வீடு, லெஹேம் அப்படின்னா பிரெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லெஹேம்னா என்னது, பிரெட். அப்போ அப்பத்தின் வீட்டில் அப்பம் பிறக்காம வேற யார் பிறப்பா? அப்பத்தின் வீட்டில் அவர் என்ன செய்கிறார், பிறக்கிறார் பாருங்க. இப்படி பெத்தேல், பெத்லஹேம், பெத்தானியா, இப்படி பெத் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் அதை என்ன செய்யுங்க, ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. அது உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். அதாவது மை ஸ்வாட், இது ஒரு அப்ளிகேஷன். இதில் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய அப்ளிகேஷன் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க. அதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் பைபிள் ஸ்டடி பண்ணுறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம அடிக்கடி செய்தி கொடுக்கும்போது இல்லாட்டி ஜெபம் பண்ணும்போது நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருமப்பா, அதனுடைய வேதனை கூட்ட மாட்டீர், அதனால் இவங்களுக்கு வியாதி வரக்கூடாது, இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இதை நீங்கள் ஹீப்ரூவில் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய மீனிங்கே கம்ப்ளீட்டாக மாறிடும். அதாவது இப்போது செந்தமிழில் அதில் எழுதியிருக்கு, அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் அப்படின்னு சொல்லி. இது சாதாரண நடைமுறை பேச்சில் தமிழில் பேசினா எப்படி பேசுவோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை என்னதை மாற்றும்? பணக்காரனா என்ன செஞ்சிடும்? பிரதர் நல்லா சொல்கிறாங்க, பணக்காரனா என்ன செஞ்சிடும்? அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும், நீங்கள் என்னதான் மாறிடுவீங்க? பணக்காரனாக மாறிடுவீங்க. மாறணுமா? அதாவது நம்ம மனசு அதுக்குள்ள பின்னால் போகக்கூடாது. சிலவங்க பணக்காரன் ஆகணும்னு ஆசையில் துடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஓஎஸ்எஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஓஎஸ்எஸில் என்ன அப்படின்னா, அப்படி தூரத்தில் பார்த்தா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஓடி போய் பக்கத்தில் பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது, இன்னும் அங்கே தள்ளி போயிடும், அங்கே தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி காணல் நீர் மீது என்ன செய்யக்கூடாது, இது இருக்கக்கூடாது. நம்ம வந்து அது பின்னால் ஓடக்கூடாது, ஆனால் அது என்ன செய்யணும், நம்ம பின்னால் ஓடி வரணும். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன கொண்டு வருமா, நம்மளை அதாவது பணக்காரனை என்ன செஞ்சிடும், மாற்றிடும். அதோடு கூட என்னத்தை கூட்ட மாட்டாரா, வேதனைன்னா நம்ம வலின்னு நினைப்போம், அது இல்லை. ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பெயின் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன பெயின் கொடுக்க மாட்டாரா, ஹார்ட் ஒர்க் பெயின். சிலவங்க பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைப்பாங்க, மாடாக உழைப்பாங்க. ஆனால் எவ்வளோ சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா இவ்வளோ தான் சம்பாதிச்சு வருவாங்க. அந்த உழைப்பை கருத்தை சொல்கிறேன், உனக்கு இந்த வேதனை நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். 2 மணி நேரம் வேலை பார்க்கியா, நீ ஏன் பிள்ளைப்பா, நீ ரொம்ப வேலை பார்க்க வேண்டாம், நான் உன்னை பணக்காரன் ஆக்குறேன். பாருங்க, ஆபிரகாம் வந்து அவன் எங்கேயாவது உழைச்சி வேலை பார்த்து சம்பாதிச்சானா? பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, அவன் பாட்டுக்கு ஆடை வளர்த்துட்டு இருந்தான், வேலைக்காரன் தாங்க, அது பாட்டுக்கு மடமடன்னு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு வேதம் சொல்லுது, அவன் வந்து பணக்காரனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இது எதனால் உண்டாச்சு? கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், ஜாதிகள்லாம் உனக்குள்ளாக என்ன செய்யப்பட்டுரும், உலகத்தின் ஜாதிகள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னா அந்த ஆசீர்வாதம் இங்கே, நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைன்னா
அந்த ஆசீர்வாதம் இங்கே. இன்னைக்கு சிலவங்க லட்சக்கணக்கில் கொண்டு வருவாங்க. கர்த்தர் சொன்னார், நீங்கள் நிறைய விதைச்சிங்க, நிறைய கிடைக்கும்னு நினச்சிங்க, ஆனால் கொஞ்சமாக நீங்கள் அறுத்தீங்க, அதையும் வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே பூண்டு நான் ஊதி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சில நேரம் அவர் மேலே கோபமாகவும் இருக்கிறாரு, சில நேரம் நம்மளை சந்தோஷமாகவும் இருக்கிறாரு. சந்தோஷப்படுற நேரத்தில் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் துக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது எப்படி போயிடும்? புஸ்குன்னு போயிடும். அதனால் கர்த்தரை எவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோ என்ன செய்யுங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த வேர்டுனுடைய மீனிங்கை பாருங்கள். ஹீப்ரூ நம்ம பார்க்கும்போது அந்த வீடு மீனிங்கே என்ன செஞ்சிருது? மாறுது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பெயின் உங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது. யோபு எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆனால் கஷ்டத்தின் காலம் முடிவடைஞ்ச உடனே அவன் எங்கேயாவது உழைச்சானா? இல்லை, அவன் எல்லாத்தையும் இழந்தவன். ஆனால் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தா. எப்படி கொடுத்தார்? ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருந்தானா ஜனங்கள் அவன் மடியில் கொட்டுனாங்க காசை கொண்டு வந்து. அவன் 3000 ஆடு மாடுகள் இருந்துச்சு, அவனுக்கு 6000 ஆடு மாடுகள் இப்போ ஆயிட்டு. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றார். எப்படி அப்படின்னா, தேவன் அவன் சந்தோஷப்படுத்தினா. எப்படி சந்தோஷப்படுத்தினா? கர்த்தர் சொன்னார், அவனை போல நீங்கள் யாருமே என்னை பற்றி பேசலை அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம அவரை பற்றி என்ன செய்யணும்? மகிமையாக பேசிட்டு இருங்க. அவரை பற்றி எவ்வளோ மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ மகிமைப்படுத்துங்க. அப்படி மகிமைப்படுத்த கர்த்தர் பார்ப்பார், என்ன ரொம்ப நம்மளை புகழ்ந்துட்டு இருக்கானே, சரி இவனை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த ஹீப்ரூ அல்ஃபபெட்ஸ் பாருங்கள், இது கர்த்தருடைய ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை நம்ம படிக்கும்போது அது ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்போ படிச்சிருக்கிறோம். இப்போது இந்த நீங்கள் அப்ளிகேஷன் மைஸ்வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய டூலாக இருந்துச்சு. நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு இதுதான் என்னுடைய டூல். இதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் இது இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் இனிஷியலாக மீனிங் எடுக்கலாம். இப்போ நம்ம இத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம், ஒரு 150 பேர் நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல இப்போ நான் ஒரு டாபிக், ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஆஃபரிங்கை பற்றி நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு கருத்து இருக்கும், பிரதருக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து என்ன செய்யுங்க இருக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஹீப்ரூவில் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்னுடைய கருத்து எதுவோ அதுதான் உங்களுடைய கருத்தும் என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே மீனிங் பேச போகிறோம். அப்போ அங்கே டீவியேஷன் இருக்காது, அங்கே வேறுபாடுகள் இருக்காது. எல்லாரும் ஒரே மனசில் என்ன செஞ்சுருவோம், வந்துடுவோம். இப்போ முஸ்லீம் ஜனங்களை பாருங்கள், அவங்க உங்கள் கடவுளுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா எந்த தேசத்துலேருந்து கூப்பிட்டு வந்தாலும் சரி அவன் ஒன்று போல சொல்லுவாங்க, அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உங்கள் கடவுள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒருத்தர் ஏசுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஜீசுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் யேசுவான்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஜிசுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மொழியில் உள்ளதை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பட் வென் வி கம் டு ஹீப்ரூ நம்ம எல்லாரும் ஒரே காரியத்தை என்ன செய்வோம், சொல்ல ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், அந்த காரியத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறா எதிர்பார்க்குறா. பார்த்துருங்க. பாருங்கள், இப்போ இந்த ஹீப்ரூனுடைய ஒரிஜினை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் இப்போ பார்த்தோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு லெட்டருனுடைய சிக்னிஃபிகன்ஸை நம்ம பார்த்தோம். இந்த லெட்டர்ஸ் ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும்போது, அதாவது இந்த ஒவ்வொரு அல்ஃபபெட்டும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரிக்ஸு. இப்போ நம்ம வீடு கட்டும்போது எப்படி செங்கலை நம்ம அடுக்கி வச்சு கட்டுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு அல்ஃபபெட் ஒவ்வொரு பிரிக்ஸ். நீங்கள் ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் பிரிக்ஸ் என்ன செய்றீங்க, அடுக்கி வைக்கிறீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன, அந்த பிரிக்ஸ்லேயே எழுதியிருக்கும் இதனுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி. எதுக்காக இந்த பிரிக்ஸ் செய்யப்பட்டுச்சு, இன்ன காரணத்துக்காக. அந்த ஆல்ஃபபெட் உங்களுக்கு அந்த மீனிங்கை உங்களுக்கு என்ன செய்யும், அதை வெளிப்படுத்தி காமிக்கும். அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்குது. அதனால் இந்த கிளாஸோடு அப்படியே முடிச்சிடாதீங்க. இதை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, மெடிடேட் பண்ணுங்கள். இப்போது அடுத்த கிளாஸ் எப்போ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏகப்பட்ட அசைன்மெண்ட் என்ன செய்கிறேன், கொடுத்து வைக்கிறேன். அப்போ அதை வீட்டில் போய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது அதில் ரொம்ப பிளஸடாக என்ன செய்யும், காணப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், மைஸ்வாட் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மைஸ்வாட் யூஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப் இது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஈஸ்வாட் என்ன செய்யலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஈஸ்வாட் இந்த மைஸ்வாடில் உங்களுக்கு ஹீப்ரூ பைபிள் அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். அதில் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹீப்ரூ பைபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வாசிக்கும் போது ஹீப்ரூ பைபிளை நல்லா பெருசு பண்ணி அந்த ஃபாண்ட் சைஸை எவ்வளோ பெருசு வருமோ அவ்வளோ பெருசாக பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பண்ணி நீங்கள் மெதுவாக எழுத்து கூட்டி நீங்கள் வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஒரு சின்ன கோரஸ் பாடுவோம். அந்த கோரஸ் பாடும்போது நான் போர்டில் ஒரு சில காரியங்கள் எழுதி வைப்பேன். அந்த கோரஸ் முடிஞ்ச உடனே நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ரீட் ஹீப்ரூ. நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹீப்ரூ என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோமா? இந்த ஊழியங்கள் ஒரு கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு மகாராஷ்டிராவில் 5 டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறோம். இதில் தமிழ்நாட்டில் 5 டிஸ்ட்ரிக்ட்டு, வேறு ஹிமாச்சல் பிரதேசில் 1 டிஸ்ட்ரிக்ட்டு, ஜம்மு காஷ்மீரில் 1, பஞ்சாபில் 3, இப்படி
இடங்களில் நடக்கு. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. எப்படி நம்ம இந்த அனுபவத்தை நம்ம பெற்றோமோ அது மற்ற மாநிலத்தின் ஜனங்களும் என்ன செய்யணும், அதை பெறணும். அதுக்காக நீங்கள் யாரும் என்ன செய்யுங்க, ரொம்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பாஸ்டர்ஸ்மார் இங்கே வந்திருப்பீர்களானால் உங்கள் சபைகளில் நீங்கள் இதை செய்யணுன்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கால் மீ அட் எனி டைம். எந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம், கால் பண்ணலாம். உங்களுக்காக நான் எப்பவுமே நான் என்ன செய்கிறேன், ஆயத்தமாக இருப்பேன். தெரியாத அல்ஃபபெட் ஏதாவது இருக்குதாங்க? எல்லாமே தெரியும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அல்ஃபபெட்டாக நம்ம எழுத்து கூட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் திஸ்? ஷின். எல்லாரும் சத்தமாக சொல்லணும். ஷின். அடுத்தது மெம். அடுத்தது ஐன். ஓகே, திஸ் யோத். ஷின். ரெஷ். வெரி குட். ஆலஃப். லாமெட். யோத். ஹே. ஹே. ஹே தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு ஆப்ரஹாமில் ஹே எதுக்கு போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் என்ன செய்யணும், தேடணும். ஹே. அடுத்தது வாவ். நெக்ஸ்ட் யோத். சாரி நான் தப்பாக எழுதிட்டேன். என்னது? ஹே. நெக்ஸ்ட் ஆலஃப், லாமெட், ஹே, யோத், நூன், வாவ். யோத், ஹே, வாவ், ஹே, ஆலஃப், கெத். கெத். கெத், தாலத். அவ்வளோதான். அது ஃபுல்ஸாக போட்டேன். இப்போது இந்த எல்லாத்துலேயும் நான் இப்போ வவ்வல் பாயிண்டிங் வைக்க போகிறேன். வவ்வல் பாயிண்டிங் வைக்கும்போது நீங்கள் அதை என்ன செய்ய போகிறீங்க, இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இது என்னது? ஷின். ஷின்னா எஸ்ஹெச். எஸ்ஹெச் அண்ட் இது என்னது? இ. புள்ளி வந்துச்சுன்னா என்னது? இ. அப்போது ஷீ. ஷீ அப்படின்னு சொல்லி வரும். ஷீ. அடுத்தது இது என்னது? மெம். மெம்மில் நான் என்ன செய்கிறேன், ஒரு கோட் போடுறேன். இப்போ என்னதாயிட்டு? மா. ஏ சவுண்டு வருதுல்ல, அப்போ மா. அப்போ இது என்ன உச்சரிப்பாங்க? ஷிமா. இதுக்கு சவுண்டு கிடையாதுல்ல. இது ஐனுக்கு சவுண்ட் கிடையாது. தெர் இஸ் நோ சவுண்ட். ஸோ ஷிமா. ஷிமா அப்படின்னா ஹியர். ஷிமானா என்னது? ஹியர். கேள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷிமானா என்னது? கேள். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது? யோத். இந்த யோதில் கீழே புள்ளி வச்சுட்டேன்னா என்ன? வவல் பாயிண்டிங். ஐ. ஐ. யோது கீழே புள்ளி வச்சுட்டோன்னா என்னது? ஐ. அடுத்தது இந்த ரெண்டும் சேர்த்தாச்சுன்னா இது வந்து எஸ். சின் வருதுல்ல, எஸ். இந்த ரெண்டும் சேர்த்தாச்சுன்னா இஸ். ஐஎஸ் இஸ். ஐஎஸ் இஸ். ஓகே, கரெக்ட். யார் சொன்னீங்க? வாசிட்டீங்களே. சரி, அடுத்தது இந்த மூணையும் சேர்த்துட்டீங்கன்னா இஸ்ரா. இஸ்ரா. இதில் புள்ளி வச்சுட்டேன்னா இ. இ சவுண்ட். அப்போ இஸ்ரா ஏல். இ சவுண்ட் வந்துடும்ல. இஸ்ராயேல். இஸ்ராயல். அதாவது ஷெமா இஸ்ராயல். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இஸ்ரவேலே கேள். இஸ்ரவேலே கேள் அப்படிங்கிறது தான் என்னது? ஷெமா இஸ்ராயல். அடுத்தது இது என்னது? யோத். யோதுக்கு கீழே நான் இப்போ டேஷ் போடுறேன். அப்போ என்ன வந்துடும்? யா. இது வாவ். வாவ் கீழே நான் டேஷ் போட்டா வா. அப்போ யா வா. யா வா. ஒரு சிலவங்க இதனுடைய இதில் வந்து புள்ளி வைப்பாங்க. அப்போ என்ன வந்துடும்? யஹ். யஹ் வா அப்படின்னு சொல்லி வரும். யஹ் வா அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, யஹ் வா. யஹ் வா அப்படின்னு சொல்லி வரும். புள்ளி வராமல் டேஷ் வந்துச்சுன்னா யாவான்னு சொல்லி வரும். இட் டிபெண்ட்ஸ் அப்போ அவங்க எப்படி இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஷெமா இஸ்ராயல் யஹ்வா. யஹ்வா. அடுத்தது இது என்னது? நான் புள்ளி வச்சுருக்கிறேன். ஆலஃபில் புள்ளி வச்சாச்சுன்னா ஆலஃப்க்கு சவுண்டு கிடையாதுல்ல. புள்ளி வச்சாச்சுன்னா என்ன சவுண்ட் வந்துடும்? இ சவுண்ட். ஓகே, அடுத்தது எல். அப்போ ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா ஏல். ஏல்னா என்னது? காட். ஏல்னா என்னது? காட். இந்த ஏல் மேலே நான் இந்த இடத்துல புள்ளி வைக்கிறேன் மேலே. அப்போ இது என்னதாயிரும்?
மேலே புள்ளி வந்துச்சுன்னா ஓ. அப்போ என்ன சவுண்ட் எப்படி எலோ எலோ எலோ. இந்த ஐ கீழே யோது கீழே நான் புள்ளி வைக்கிறேன். அப்போ எலோ ஹீ, இது ஹீ வந்துட்டலா, ஹீ. இது என்னது நூன், இது என்னது நூன். அப்போ எலோ ஹீ. இதில் இந்த வாவில் நடுவில் புள்ளி வச்சா இது என்னது யூ சவுண்ட். கரெக்டு தானே? வாவில் நடுவில் புள்ளி வச்சா என்னது யூ சவுண்ட். ஸோ எலோ ஹீ நூ, நூன்னு சொல்லுவீங்க. எலோஹினு, எலோஹினு அப்படின்னா ஆ காட், நம்மளுடைய தேவன். எலோ அப்படின்னா தேவன், எலோஹினு அப்படின்னு சொல்லி வச்சுன்னா, நூ அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அடுத்து இது என்னது யஹ் வா, யஹ்வா, யஹ்வா, யஹ்வா. இ கெத், ஏகத், ஏ இது வந்து டி, ஏகத் அப்படின்னு சொல்லி. ஏகத் அப்படின்னா ஒன். ஏகத்னா என்னது ஒன். அதாவது ஷெமா இஸ்ரேல், யெகோவா எலோஹினு, யெகோவா ஏகத். ஷெமா இஸ்ரேல், யெகோவா எலோஹினு, யெகோவா ஏகத். அதாவது இஸ்ரவேலே கேள், நம்மளுடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஷெமா பிரேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன பிரேயர் அது? ஷெமா பிரேயர். ஷெமா பிரேயர். ஷெமா பிரேயரில் வந்து இன்னும் அது கீழே இன்னும் 2 வசனம் வரும். இது வந்து முதல் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்மளுடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாமா? அதாவது ஷிமா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சொல்லாதீங்க, நம்ம ஒன்று ஒன்றா உச்சரிக்க போகிறோம். இது என்னது ஷி, இது மா, அதாவது ஷிமா. எல்லாரும் சத்தமா ஐ, இஸ், இஸ், ரா, ஏல், இஸ்ரா ஏல், யஹ் வா, யஹ்வா. அடுத்தது எலோஹினு, எலோஹினு. அடுத்தது யஹ்வா, யஹ்வா. ஏகத், இது கெத், கெத் வருதுல்ல, ஏகத். ஏகத் அப்படின்னா ஒன். ஸோ ஹியர் ஓ இஸ்ரேல், த லார்ட் ஆர் காட் இஸ் ஒன் காட் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங் வரும், அந்த வசனம் வரும். ஸோ புரியுதா? இப்போ அடுத்த வசனம் எழுதி போட நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இந்த வசனம் நான் ஹெல்ப் பண்ணேன். அடுத்த வசனம் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களாவே அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாலண்டியர்ஸ் வந்து கை வச்சுத்தணும், அது நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாசித்து காமிக்கிறீங்க. ஒன்ஸ் அகெயின் நம்ம முதல்ல எழுத்து கூட்டி வாசிப்போம். அதுக்கு பிறகு நான் எல்லாம் வவல் பாயிண்டிங் வச்ச உடனே யாராவது ஒருத்தர், ஒருத்தர் வேண்டாம், 1 2 3 4 பேர் என்ன செய்வீங்கன்னா அந்த வேர்டை என்ன செய்றீங்க? வாலண்டியராக இருந்துச்சுன்னு நீங்கள் என்ன செய்றீங்க? தப்போ ரைட்டோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். நம்ம பிகினர்ஸ் தானே. ஏபிசிடி வாசிக்கும் போது ஐஎஸ் இஸ் ஓஎன் நான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது ஏதாவது குளறுபடி பண்ண தான் செய்வாங்க சின்ன பிள்ளைகள். அதுமாரி நம்ம இப்போ சின்ன பிள்ளைகள் வச்சு விடுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? யோத். அடுத்தது ஹே, வாவ்.
வாவை மறக்கவே செய்யாதீங்க. இவன் ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, வாவை ஆணி மீது அரைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரதர் சொன்னாங்க பாருங்க, வாவை மறக்காதீங்க. அடுத்தது ஹே, ரேஷ் ரேஷ். அடுத்தது ஐன். அடுத்தது யோத், லாமேட், ஆலஃப், ஆலஃப், கெத், சாமேக், ரெஷ். ஓகே, முதல் இது யார் சொல்ல போகிறா? ரொம்ப ஈஸி, உடனே கை ஊற்றிருங்க. சரி, பிரதர் சொல்ல போகிறாங்க. ஒரு நிமிஷம் நான் மொபைல் பாயிண்டிங் வச்சுக்கிட்டுறேன் பிரதர். அந்த ஃபுல் வேர்டை நிசி போகிறீங்க, நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. வேற யார்? வரல, பாஸ் பண்ணிட்டாங்க. வேற யார் ட்ரை பண்ணுறீங்களா? என்னட்டு யார் ட்ரை பண்ணுறீங்களா? எஹ் வாஹ். இது என்னது? எஹ் வாஹ். சிஸ்டர் உங்கள் பேர் என்ன? கிருத்திகா. எல்லாரும் கை தட்டுமா அவங்களுக்காக? கரெக்டாக வாசித்தாங்க. எஹ் வா. எஹ் வா அப்படின்னா யெகோவா அவனுடைய பேர். எஹ் வா. அடுத்தது யார் வாசிக்க போகிறா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக பவர் பாயிண்டிங் இருக்கும். யார் வாசிக்க போகிறா? யார் வாசிக்க ரெடி? எல்லாரும் தலை கீழே போட்டிருக்காங்க. நான் யாராவது எழுப்பிவிட போகிறேன் இப்போ. நான் சில நேரம் ஸ்கூலில் தான் இந்த மாதிரி என்ன செய்யணும், அப்படி யார் நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தலை கீழே போயிட்டு இருப்போம். அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. சரி, சிஸ்டர் கை ஊற்றிட்டாங்க. நோவா ட்ரை பண்ணுங்க. இது என்னது? ரெஷ். ரெஷ் என்ன என்ன வரும்? ஆர் சவுண்ட். அதுக்கு மேலே புள்ளி வச்சுருக்கு, அதனால ரோ. ரோ. அடுத்தது இது வந்து சைலண்ட் வேர்டு. ஸோ இதில் புள்ளி வச்சு இங்கே யோது வந்திருக்கு, அதனால ரோயி. கரெக்ட். என்னது? ரோயி. ரோயி அப்படின்னா மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரோய் ரோயினா என்னுடைய மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ யெகோவா, யெகோவா ரோயி, அதாவது கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். வசனம் ஞாபகம் வந்திருக்குமே. அடுத்தது என்னது? நான் தாழ்ச்சி அடையேன். சரி, அடுத்தது ரெண்டே வார்த்தை தான். இது ரொம்ப ஈஸி தான். யார் சொல்ல போகிறா? ஆலஃப்க்கு சவுண்ட் இல்லை. ஓகே, வாசிங்க. யார் வாசிப்பா? யாரும் சவுண்ட் பண்ணிங்க அங்கே. லோ. லோ. லோ மீன்ஸ் நோ. லோனா என்னது? நோ. ஓகே, இல்லை. தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஐ ஷல் நாட் வாண்ட். நோ அப்படிங்கிறதுக்கு லோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அடுத்தது யாரு? கொஞ்சம் கஷ்டமானது. கஷ்டமானது யார் செய்கிறா? இது என்ன சவுண்ட்? இ. இது கெத். கெத்துக்கு எக். எக். எக்க. ஈ வருதுல, திரும்ப எக்க. இது SAR. எக்கசார். எக்கசார்னா இல்லை இல்லை, அதாவது நீடு, தேவை அப்படின்னு சொல்லு. அதாவது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கா, எனக்கு எந்த குறைவும் கிடையாது, எனக்கு எந்த தேவை எனக்கு என்ன செய்யாது, அந்த குறைவுபடாது அப்படிங்கிற அந்த மீனிங் வரும். ரைட்? ஸோ எக்கசார். எக்கசார் அப்படின்னு சொல்லி வரும். ரைட்? ஸோ யெகோவா ரோயி. யெகோவா ரோயி லோ எக்கசார். அதாவது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். அது தாழ்ச்சி அடையணும் நம்ம அடையவே மாட்டோம். செஞ்சு பாருங்க. கர்த்தர் என்னுடைய ரோயி, நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த குறைவும் எனக்கு என்ன செய்யாது, வராதுன்னா வராது, அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன செய்ய, எந்த குறைவும் என்ன செய்யாது, வராது. புரிஞ்சுதா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா இல்லையா? இட் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப அதை எளிமையாக என்ன செய்யலாம், இது நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ எழுத்துக்கூட்டி நீங்கள் வாசிடலாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது கீழே புள்ளி வந்துச்சுன்னா என்ன, அதுக்கு டேஷ் வந்துச்சுன்னா டி வந்துச்சுன்னா என்ன, ஏ உச்சரிப்பு, இ உச்சரிப்பு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியலை, ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலைன்னா என் ஃபோன் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஃபோன் பண்ணி பிரதர் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேளுங்க, உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் கிடச்சிடும், ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் நீங்கள் தேடணும், தேடின பிறகு தான் என்ன செய்வேன், நானும் அங்கே கொஸ்டின் கேட்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுத்து கூட்டி வாசித்து அதனுடைய வவல் ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் வாசிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சாலும் படிச்சிடலாம். இப்போ இந்த கேப் பீரியட் இருக்குது, இந்த 1-2 months நம்மளுக்கு கேப் இருக்குது. இந்த கேப் பீரியடில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஹீப்ரூ இந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை என்ன செய்யுங்க, வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ரைட். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ராணி அப்படின்னு சொல்லி ஒரு நேம். ஓகே, அது எப்படி எழுதணும்னு சொல்லி நான் அதில் எழுதி போடுவேன். எல்லோரும் என்ன செய்வீங்கன்னா உங்கள் பேரை ஃப்ரெஷ் பேஜில், நல்ல பேஜில் இங்கிலீஷில் என்ன செய்யுங்க, உங்கள் பேரை நல்ல தெளிவாக நல்ல பெரிய எழுத்தில் என்ன செய்யுங்க, எழுதுங்க. எழுதினப்பறம் அது என்ன எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன சரி சொல்லிப்பாரு. கொஞ்சம் இங்கே போர்டு பாருங்கள், ஒரு நிமிஷம். இப்போ ராணின்ட்டு பேர் இருக்குது. ஓகே, ராணி. இதில் எத்தனை வவல்ஸ் வருது, 2 வவல்ஸ் வருது. ஒன்று ஏ அண்ட் ஐ, ரைட்டா? அந்த 2 வவல்ஸ் இருக்குது. அந்த வவல்ஸை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. கான்சனன்ட் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஒன்று ஆர், இன்னொன்று நூன், என். ஆர் வந்து என்னது, ரெஷ். ரெஷ் எப்படி, ஓகே, ரெஷ்ங்கிறது எப்படி எழுதிக்கிடுங்க. ஓகே, உங்கள் பேர் எழுதும்போது கீழே வந்து அது என்ன கான்சனன்ட்டோ அந்த கான்சனன்ட் என்ன செய்யணும், எழுதிடணும். அடுத்தது என்னது, நூன். நூன். இப்போது இந்த 2ஐயும் இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஹீப்ரூவில் நீங்கள் எழுத போகிறீங்க. ரஷ் எப்படி எழுதுவாங்க, இதான் ரஷ். நூன் எப்படி எழுதுவாங்க, சின்ன பாக்ஸு. இப்போ வவல் பாயிண்டிங் ஏ இருக்குது, ரா. அப்போ என்ன வரணும், கீழே டீ போட்டுருங்க, ராங்கிற உச்சரிப்பு வந்துட்டா. அடுத்தது என்ஐ, நீ. அப்போ என்ன வரணும், இங்கே புள்ளி வந்து இந்த சைடில் என்ன வரணும், யோது, ரைட்டா? அப்படி வந்துட்டுனா இது அர்த்தம் என்னது, ஐ, ராணி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவார். எத்தனை பேர் ராணிங்க, யார் பேர் இல்லை இருக்கு, ஒரு சிஸ்டர் பேர் இங்கே ராணிங்குது. சரி, அவங்க பேர் நான் எழுதிட்டேன். நீங்கள் உங்கள் வேறு யார் பேரை நீங்கள் எழுதி என்ன செய்யலாம், அதை நீங்கள் என்ன செய்யலாம், அப்படி கீழே எழுதலாம். பாருங்கள், யாரும் ட்ரை பண்ணலாமா? அவங்க உங்கள் பேரை எழுதுங்க பார்க்கலாம். அவங்க உங்கள் நேம் எழுதுங்க. ரொம்ப பெரிய இன்னொரு காரியம், ஒரு காரியம் ஞாபகத்தில் வச்சுடுங்க. ஜே, ஆல்ஃபபெட் ஜே. இந்த ஜே வந்து ஹீப்ரூவில் கிடையாது. ஹீப்ரூவில் ஜே உச்சரிப்பே இல்லை. அப்போ நிறைய பேர் நம்ம தப்பிச்சுக்கிட்டோன்னு நினைக்காதீங்க, தப்பிச்சுக்கிட்டோன்னு நினைக்காதீங்க. அந்த ஜே உச்சரிப்பு இல்லை. ஆனால் அதனால ஹீப்ரூ ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, ஹீப்ரூ ஜனங்களும் இந்த ஜே உச்சரிப்புக்காக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, கிம்மெல் இருக்குல்ல, கிம்மெல். கிம்மெல் எழுதி இந்த இடத்துல ஒரு சின்ன அப்போஸ்ட்ரோஃபி வச்சிட வேண்டியது. அப்போ இது என்ன சவுண்ட், ஜே சவுண்ட். ஆனால் ஆக்சுவலி ஜே சவுண்ட் ஹீப்ரூவில் கிடையாது. ஆனால் உங்கள் இதில் ஜோசப்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த ஜேல வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜேக்கப்னு வந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். எழுதுங்க பார்க்கலாம். சின்ன பேராக, அதாவது உங்களை வீட்டில் செல்லமாக கூப்பிடுவாங்கள்ல, அதுமாரி ஷார்ட் நேமாக இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே நல்லா கரெக்டாக எழுதுனீங்க. ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தது, அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் இதை மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹவு டு யூ ஃபீல் நவ், முதல்ல அது கேட்கணும்ல. எப்படி உங்களுக்கு எப்படி உணர்வு வருது? இன்னும் கொஞ்சம் கிளாஸ் போச்சுன்னா நம்ம எழுதவே ஆரம்பிச்சிடலாம். எழுத ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அது சொல்லப்போனால் பேசக்கூட நீங்கள் ஆரம்பிச்சா. ஆனால் ஒன்லி திங், யூ மஸ்ட் நாட் லீவ் த ஜீல். அந்த ஆர்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது,
விடக்கூடாது. எப்படி நம்ம வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, வாசிங்க. இன்னும் எழுத்துக்குட்டி இப்படி நீங்கள் இப்போ ஒரு பேரை எழுதிட்டீங்க, அந்த பேர் எழுதின பிறகு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா வவல் பாயிண்டிங்கை பாருங்கள், எத்தனை வவல்ஸ் இருக்குது. அந்த வவல்ஸை மட்டும் விட்டுட்டு அதுக்கு பிறகு அதில் என்ன கான்சனன்ட் இருக்கோ அந்த கான்சனன்ட் மட்டும் நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ரெஷ், அப்புறம் நூன், இப்படி என்னென்னலாம் கான்சனன்ட் இருக்கோ அதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு தென் வாட் யூ ஹேவ் டு டூ, ரெஷ்க்கு எப்படி போடுவாங்க அதை எழுதுங்க. இப்படி கொஞ்ச நாள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் மேலே உள்ளது எழுத வேண்டிய அவசியமே படாது. இந்த இந்த செகண்ட் லெவல் வந்து எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் டைரெக்டாக என்ன செய்வீங்க, இதிலே வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் அது இப்போ ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நம்ம என்ன செய்யணும், அது எழுதி தான் என்ன செய்யணும், எழுதணும். சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. நிறைய முயற்சிகளை நீங்கள் செய்தீங்க, இந்த டைமும் நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு கொடுத்தீங்க. கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ இன்னொரு சின்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த வாவ் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி விட போகிறேன். வாவை என்ன செய்ய போகிறேன், பாலிஷ் பண்ணணும்ல, விடக்கூடாது, வாவை விடக்கூடாது. சரி பார்ப்போம். எலோஹிம், ஓகே, எலோஹிம். இந்த எலோஹிம்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து பிரித்து 3 பாகமாக பிரித்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, லவுட் நாய்ஸ். ஹிம்னா என்னது, ஒரு பெரிய சத்தம், லவுட் நாய்ஸ் ஆஃப் காட். வாட் இஸ் தட் லவுட் நாய்ஸ், வாவ். வாவ்ங்கிற லவுட் நாய்ஸ். இப்போ இந்த சத்தம் பாருங்கள், கொஞ்சம் உங்களை பயங்காட்டுறதுக்காக நான் ஒரு சில காரியங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வாவ் அப்படிங்கிற இந்த சவுண்ட் வந்து இது யாருடைய சவுண்ட், கர்த்தருடைய சவுண்ட். இப்போ வேதம் சொல்லுது, என் பிறவைக்கு சங்கீதம் 119:89 நினைக்கிறேன், வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வசனம், அதாவது இங்கிலீஷில் கொடுக்கணும், உம்முடைய வார்த்தை, அதாவது உம்முடைய சத்தம். கர்த்தாவே உம்முடைய சத்தம் எண்டென்றைக்கும் வானத்தில் என்ன செய்தான். அப்போ இந்த வாவ் சவுண்ட் வந்து உள்ள மேலே தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு, என்ன செஞ்சிட்டு இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்கும். பார்த்துருங்க, மேலே இருக்கும். இப்போ நம்ம இந்த ரூம்குள்ளே எத்தனையோ சத்தங்கள் இருக்குது, ஆனால் நம்மளால் கேட்க முடியல. ஆனால் ரேடியோவை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த வேவ் லென்த்தை மட்டும் பிடிச்சி நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த வாய்ஸை டெலிகாஸ்ட் பண்ணி காமிக்கும். இந்த ரூம்குள்ளே எத்தனையோ ஃபிகர்ஸ் நடமாடிக்கிட்டு இருக்குது, ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் டெலிவிஷன் ஆன் பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக என்ன செய்யும், என்னென்ன ஃபிகர்ஸ் இங்கே நடமாடுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், கேட்ச் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். அதே போல் கர்த்தருடைய சத்தத்தை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு கர்த்தருக்கு இந்த உலகத்தில் யார் வேணும், டிரான்ஸ்மிட்டர் வேணும். அந்த டிரான்ஸ்மிட்டர் யாரு, மிருகங்கள் கிடையாது. அந்த டிரான்ஸ்மிட்டர் யாரு, நம்ம தான் டிரான்ஸ்மிட்டர். அப்போ அந்த டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த வாவுங்கிற சத்தம் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, வானத்துல சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, இப்போ 1977 ஆகஸ்ட் 15th அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் கிடச்சிருக்குது, ஒரு நல்ல ஸ்ட்ராங் சிக்னல். இந்த சிக்னல் கிடைச்ச உடனே இவங்க நினைச்சாங்க, ஒரு ஏலியனுடைய சிக்னல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு சில சிக்னல் இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரிப்ளை ஒன்றும் வரல. கிட்டத்தட்ட 72 செகண்ட் அந்த சிக்னல் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அந்த சிக்னலுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, வாவ் சிக்னல். அந்த சிக்னலுக்கு என்ன பேர், வாவ் சிக்னல். ஆனால் அவங்க எழுதும்போது வாவ் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிரஷனோட வாவ் சிக்னல்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் என்னது, வாவ் சிக்னல். 1977 அந்த சிக்னல் 72 செகண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னலாக இருந்திருக்குது. இந்த 1977 எழும்பின அந்த சிக்னல் 2014 அக்டோபர் நவம்பரில் வந்து உலகமெங்கும் ஒரு ட்ரம்பட் சவுண்ட் மீது கேட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஏஞ்சல் டிவியில் வந்து இந்த டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ட்ரம்பட் சவுண்ட், வா, இப்படி ஒரு சவுண்ட் வந்து எல்லா இடங்கள்லையும் கேட்டிருக்கு பாருங்க. அப்போது இந்த சவுண்டு வந்து வெளியே வர்றதுக்கு, அதாவது பூமி வந்து ரீச் ஆகிறதுக்கு
எவ்வளோ வருஷம் இருக்குது? 38 இயர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. 2014 எண்டில் அந்த இது அந்த சவுண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. இப்போது அந்த சவுண்ட் வந்து இறங்கக்கூடிய இடம் எது? அந்த சவுண்ட் வந்துட்டு அந்த சவுண்ட் வந்து பூமி எங்கும் கேட்குது. பட் வேர் இட் வில், அது எந்த இடத்துல வந்து அது இறங்கும்? ஹோதுவில் வந்து என்ன செய்யும்? இறங்கும். எங்கே வந்து இறங்கும்? பிரதர் அதை டீகோட் பண்ணாங்க. வாவுனுடைய வாசல் அப்படின்னு சொல்லி, வாவுனுடைய வாசலை என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஹோது, அதாவது இந்தியா வந்து வாவுனுடைய வாசல் அப்படின்னா தட் வாவ் ஹஸ் டு கம் இன் ஹியர். அது என்ன செய்யணும்? இங்கே வரணும். இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி நம்ம நாலேஜ் கேதர் பண்ணுறோம். பட் இட் ஹேஸ் டு கம் இன் அஸ். அந்த சத்தமானது, தேவனுடைய சத்தமானது நமக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். பார்த்துடுங்க பாருங்கள், இந்த வாவ் சிக்னல் வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஒருவேளை அது இந்தியாவுக்குள்ளே இறங்கிட்டு இல்லாட்டி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள். வி ஆர் இன் அ வெரி ரொம்ப ரொம்ப, அதாவது கடைசி மணி நேரத்தில் வந்துட்டோம். இப்போ இந்த இயரில் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே 68th இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடினாங்க. 68th இண்டிபெண்டன்ஸ் டே, 68th இயர் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடினாங்க. இஸ்ரேல் கண்ட்ரிக்கு வந்து ஒவ்வொரு 70 வருஷத்துலையும் ஏதாவது ஒன்று நடக்கும். கர்த்தர் சொன்னார், எரேமியா நாட்களில் 70 வருஷம் நீங்கள் அடிமைத்தனத்தில் போவீங்க பாபிலோன் ராஜ்யத்தில் அப்படின்னு சொன்னார். போனாங்க. தானியேல் 68 வருஷம் ஆன உடனே தானியேல் ஜெபத்தில் உட்கார்ந்த, கர்த்தாவே 70 வருஷத்தில் விடுதலை கிடைக்க போதே நீர் எப்படி கொடுக்க போறேன்னு சொன்னோன்னே கர்த்தர் சொன்னார், அது 70 வாரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். 70 வருடத்தை என்னதான் மாறிட்டார்? 70 வாரங்கள். ஒரு நாளும் வாரத்தில் 70 வாரம்னா எவ்வளோ நாள் ஆச்சு? 490 நாள். 490 நாளும் 90 வருஷமாக என்ன செஞ்சுட்டா மாற்றிட்டார். இப்போது AD 70 கிங் டைட்டஸ் வந்து என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் உடச்சி போட்டான். இப்போ திரும்ப இவங்க இண்டிபெண்டன்ஸ் டே, எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிட்டாங்க? 68 இந்த இயர், அதாவது 2016 68th இயரை கொண்டாடிட்டாங்க. அடுத்த வருஷம் 69, 2017 69, அப்புறம் 2018 எத்தனாவது இயர் கொண்டாடுவாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்கும். ஒருவேளை கர்த்தருடைய கிருபை அங்கே போகக்கூடிய நேரமாக இருக்குமானால் நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம்? கடைசி நேரம், அதாவது கிருபை முடியக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். புரஜாதியினுடைய காலம் நிறைவேறக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இந்த கடைசி, ஒருவேளை ஒரு 2018 2017 நம்ம இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம், கர்த்தர் வருவார், அவர் அடுத்த வருஷம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, நாளைக்கே வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். அப்போ எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு பரிசுத்தமாக ஜீவிக்க முடியுமோ, எவ்வளவு கேர்ஃபுல்லாக நம்ம ஜீவிக்க முடியுமோ, நம்ம அவ்வளவு கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். ஏன்னா ஒருவேளை அடுத்த வருஷம் கர்த்தருடைய கிருபை நீடிச்சதுன்னா இன்னும் அநேக வருஷங்கள் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக வர்றதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு என்னது? நல்லது. நம்ம சீக்கிரமாக அவர்கிட்ட என்ன செய்யலாம்? போயிடலாம். அப்போ இந்த கடைசி நாட்களை வந்துட்டோம், நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தருக்கு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் நான் இந்த பிளாட்ஃபார்மை நான் என் கையில் கொடுக்குறேன். மிச்சதை அவங்க ஐயா ஹேண்ட் ஓவர் எடுத்து விடுவாங்க. அதுக்கு முந்தி ஐ வாண்ட் 2 or 3 people to come and give your feedback about the class. பாஸ்டர் ஸ்டான்லி, சிஸ்டரில் ஒருத்தர் ரியலாக என்ன ஃபீல் பண்ணீங்க? வாட் வாஸ் கோயிங் ஆன்? வந்தீங்க, இத்தனை ஹவர் கேட்டீங்க. ஐ வாண்ட் அ ஃபீட்பேக். ஸ்டார்ட் வித் பாஸ்டர். முதலாவது இந்த கிளாஸை பற்றி நான் சொல்லுறது, அருமையான போதகர் சொன்னது போல் இது ஒரு ஹீப்ரூ ஸ்டடி அல்ல, இது ஒரு சால்வேஷன் அண்ட் டெலிவரன்ஸு மெசேஜ் கிளாஸ். ஹல்லேலூயா. அதாவது ஆணியை பற்றி மிகவும் அழகாக சொன்னாங்க. அதாவது கிறிஸ்துவ மையத்தில் ஆண்டவருடைய ரத்தம் எப்படி சாத்தானை மேற்கொண்டது என்பதை குறித்த ஒரு வல்லமை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பட்டு முதல் 5 ஆகமத்தில் இருக்கிறது கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. இனிவரும் நாட்களில் சத்ருவை மேற்கொண்டு ஒரு விடுதலை ஊழிய செய்ய இந்த வகுப்பு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று என்னுடைய ஆவியிலே உணர்ந்தேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் அடியார் இந்த இடத்தில் குட்டி நிறுத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். காலையிலிருந்து சொல்லப்பட்ட ஐயா சொன்னது மாதிரி ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் லாங்குவேஜ் ஈப்ரு என்பது ஒரு பிக்டோரியல் லாங்குவேஜ் என்பதை குறித்து ஐயா அவர்கள் முன்கூட்டி சொன்னார்கள். இருப்பினும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த 119ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 22 வார்த்தைகளும் ஒரு முக்கியமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது. இருந்தாலும் அதில் யா என்ற வார்த்தைகள் எப்படி எல்லாம் வெளிப்பட்டது என்பதையும், எப்படி நானே வாசல், ஒருவன்
இந்தியாவுக்குள் நுழைந்தால் எப்படி இருக்கும் என்பதை குறித்து, நானே வாசல் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இந்தியாவுக்குள் நுழைந்தால் எப்படி இருக்கும் என்ற தேவ வார்த்தை மித்தமாக கர்த்தருடைய வார்த்தை அதில் சொல்லி, நியாயப்பிரமாண காலத்திற்கும் இந்த இப்போ வந்திருக்கிற இந்த கிரியையின் காலத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி முடித்து, அது நம்பர்ஸ் அந்த நியூமராலஜி குறித்து சொல்லிக் கொடுத்து, பலவிதமான அந்த வார்த்தைகளை எப்படி படிக்க என்பதை குறித்தும் நல்ல விதமாக சொல்லிக் கொடுத்த வந்த ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் எப்படி நாங்கள் எழுத வேண்டும் என்று குறித்து வவல்ஸ் மித்தமாக எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதையும் நல்ல விதமாக மற்றவர்களுக்கு எப்படி கைகளை வைக்கும்போது அந்த சால்வேஷன் மித்தமாக அந்த ஹீலிங் எப்படி நடக்கும் என்பதை குறித்து, மற்றவர்கள் அதை கை வைக்கும்போது தேவனுடைய பவர் எப்படி பரிசுத்தாவின் கிருபை அவர்கள் மத்தியில் ஊற்றப்படும் என்பதை குறித்து ஐயா நல்ல தெளிவாக இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அதை முடிச்சுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதாவது எல்லா ப்ரீச்சர்ஸுமே ஹீப்ருன்னு சொல்லுவாங்க. அது இவ்வளோ தானா அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்தது. 1 hour உட்காந்து கிளாஸை கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும். அதில் இந்த 4 to 5 hours நாங்கள் கண்டினியூஸாக உட்காந்து தூங்க இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்கிறது மாதிரி அருமையாக இருந்துச்சு இந்த செஷன். இன்னும் நிறைய இந்த மாதிரி எங்களுக்கு பாஸ்டர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாவே நாங்கள் கற்றுக்கோங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இது பாஸ்டர் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி இல்லை, லாங்குவேஜோடு சேர்ந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் அருமையான பைபிளை படிக்கிறதுக்கு இன்னும் ஆர்வமாக அதை தூண்டி விட்டு எங்களை இன்னும் ஹீப்ரு மட்டும் இல்லை பைபிளையே இன்னும் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமே எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஃபர்ஸ்ட். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார் அந்த ஹீப்ரு மொழியில் ஷேம், அந்த நோவாவினுடைய சன், அதில் தான் அந்த ஜெனரேஷன்லேருந்து தான் மெல்கிசேதேக் வந்தார். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியராக இருக்கிறாரு. அவருடைய வம்ச வரலாறு அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அதில் சேராதனால அவங்க பெற்றோருடைய டிஎன்ஏ சன்னுக்கு வரும், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த ஷேம்க்கு எபிரே மொழியை தொடர்ந்து விருத்தி செய்ததுனால டிஎன்ஏயில் பேரண்ட்ஸினுடைய அந்த இதை ட்ரேஸை அழிச்சிட்டார். அதனால் அவன் வம்ச வரலாறு இல்லாதவனாய் விட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி இருந்த உற்சாகம் என்ன செய்யணும், மல்டிப்ளை ஆகணும். போயிட்டு இன்டர்லீனியர் பைபிள்னு இருக்குது, அந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் உள்ள பைபிள் இருக்குது. அதில் எபிரேயத்திலுடையதை இங்கிலீஷ் லெட்டர்ஸில் இருக்கும். நீங்கள் அதை படித்து முதல்ல இது பண்ணி அந்த லெட்டர்ஸை புரிஞ்சு எழுத்து கூட்டி வாசிக்க பழகுங்க. அதுக்கப்புறம் தன்னால் வாசிக்க வரும், அதுக்கப்புறம் எழுத பழகுங்க. கர்த்தர் உங்க அந்த ஆப்ஸ் சொன்னார், மை ஸ்வோர்ட் ஈஸ்வோர்ட் அந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்கலாம். இப்போ 2-3 பேர் தான் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் டைம் கொடுத்தா எல்லோரும் சொல்வீங்க. நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லாதனால யூ கிளாப் ஹேண்ட்ஸ். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலையிலிருந்து இந்த பிற்பகல் நேரம் வரையிலும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் அமர்ந்திருந்து பரலோக பாஷையாகிய இந்த எபிரேய பாஷையை முதலாக உருவாக்கப்பட்ட இந்த பாஷை, வேத புத்தகம் எழுதப்பட்ட இந்த பாஷையை கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு நாங்கள் படிக்க இது ஒரு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் இது சம்பூர்ணமான முடிவாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அமைந்து வேத எழுத்துக்களிலே உள்ள வல்லமைகளையும் அதிகாரத்தையும் பெற்று வர நாட்களிலே அற்புத அடையாளங்களோடு வேதத்தில் எழுதப்பட்ட அபிஷேகத்தோடு மகத்துவத்தோடு உடைய ஊழியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டத மாத்திரமல்ல, அதை கிரியையிலே வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய தேசத்தை குறித்த ஒரு மகத்துவம் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறதை இந்த நாளிலே இந்த வகுப்பிலே வந்த ஒவ்வொருவரும் நாங்கள் உட்கொண்டு அதை எங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்து தேசத்தை வெளிப்படுத்த தேவ ஆவியானுடைய கரம் பலமாக இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காக ஆயத்தப்படுத்தின இந்த இடத்தையும் ஒழுங்கு செய்த அருமை போதகரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம்.
நம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் அவருக்கு கொடுத்த தரிசனங்களை நாங்களும் பகிர்ந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாட்களை கிருபையாய் கொடுத்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வகுப்பை கர்த்தாவே நடத்தி தர வந்த அருமையான தாசனுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேசங்கள் அவருக்காய் திறக்கட்டும், கிராமங்கள் திறக்கட்டும், பட்டணங்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கட்டும் ஐயா. கர்த்தருடைய மகிமை எங்கும் வெளியரங்கமாகும் என்று சொன்னது போல அப்பா, கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் வெளியரங்கமாக உம்முடைய அடியானுக்கு இன்னும் திறந்த வாசலை கொடுப்பீராக. கர்த்தாவே, நாங்கள் பயின்றதை தொடர்ந்து அதை 30, 100 பலன் பெறுக எங்களுக்கு ஆவியானுடைய துணை அதிகமாய் தந்து நாங்கள் இதிலே விருத்தேடு எங்களுக்கு கிருபை செய்யும். தொடர்ந்து வருகிற வகுப்புகள், இங்கு நடக்கிற ஒவ்வொரு செமினார் ஒவ்வொன்றிலும் என் தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மேலாய் உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை மூடி கரைத்து கொள்ளும். கிறிஸ்துவின் மகிமையினால் எங்களை நிரப்பும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, praise the Lord. Hallelujah.